கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல்ல பேய பார்த்த மாதிரி இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிக்க பயத்துல ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் மட்டும் பயப்படாம அப்படியே கையில ஒரு கோடாரியையும் சணல் கயிறையும் எடுத்துக்கிட்டு அந்த பேயை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. கொடுக்குற போஸ் எல்லாம் வச்சு பார்த்தா டெஃபினட்டா அந்த பேயை ஒரே அடியில் அமைக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த பேய் இவங்க 2 பேரையும் அடிச்சு பறக்க விடுது. கீழே விழுந்த ஹீரோயினும் பெருசா எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்காம சேஃபா நான் என்னோட 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நல்ல வேலைக்கு போறணும், நல்ல காலேஜ்ல இருக்கணும், காசு சம்பாதிக்கணும், எதை பத்தியும் கவலை கிடையாது, ஆனா என் வாழ்க்கை சேஃபா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி என் பாட்டிமா சொன்னது உண்மையா இருந்தா எனக்கு நல்லதுதாங்கிற மாதிரி நினைக்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளோட பாட்டிமா வேக வேகமா ஹீரோயினை கூப்பிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அங்க இருக்கிற ஒரு பில்டிங் மேல ஒரு பையன் நின்னுட்டு சூசைட் பண்றதுக்காக இருப்பான். இந்த எக்ஸாம்ல மார்க்லாம் கம்மியா வாங்கிட்டு வீட்டுக்கு பயந்து ஒரு மாதிரி மன வலிமையெல்லாம் கம்மியா இருப்பாங்களே அந்த மாதிரியான ஆளுங்களை பேய்கள் தேர்ந்தெடுத்து அப்படி வீக்கா இருக்கிற ஹியூமன்ஸை பொசஸ் பண்றது மூலமா அவங்கள சாகடிக்கும். இப்போயுமே ஒரு பேய் இந்த பையனோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு இவனை கீழே தள்ளி விட தான் பாக்குது. ஆனா கரெக்டா அந்த பையனோட அம்மா அவனுக்கு கால் பண்ணியிருந்திருக்க அந்த போன் ரிங் சத்தம் கேட்டோன்னே இந்த பையன் சுயநினைவுக்கு வரான். அப்படியே சுயநினைவுக்கு வந்தவன் ஆஹா இந்த உயரத்தில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே பயம் வரும்போது அவனை டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரக்காக அவங்க அம்மாவும் அங்க கீழே தான் நின்னுகிட்டு இருப்பாங்களா. டே எங்கடா போன, மத்த பசங்களா வந்துட்டாங்க, நீ எங்க ஆளை காணுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. அப்படியே கத்திக்கிட்டு இருந்தவங்க எதர்ச்சியா மேல அந்த பையன் இருக்கிறான் அப்படிங்கறதையுமே பார்த்து அவங்க பயங்கரமா பதறி போகிறாங்களா. சோ இப்போ அந்த பேயை தடுத்து அந்த ஸ்கூல் பையனை காப்பாதற்காக தான் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டிமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் ரொம்ப வயசானவங்கள, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஏற முடியாம அப்படியே அங்கே படியிலே உட்காந்தவங்களும் ஹீரோயின்ட்ட சொல்லி நீ போய் அந்த பேயை தடுங்கிற மாதிரி சொன்னா, இல்லை என்னாலலாம் முடியாது, நான் உங்க கூட சேர்ந்து இந்த வேலைகளெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக அங்கிருந்து கீழே இறங்கி வர அப்படி என்னதான் விட்டுட்டு வந்திருந்தாலுமே ஸ்டில் மனசு கேட்காம திருப்பியும் அவங்க பாட்டிமா கிட்ட போறாளா. அதுவே அந்த ஆன்மா திருப்பியும் அந்த பையனோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு கீழே நிற்கிற அந்த பையனோட அம்மா கிட்ட ஒழுங்கா படிக்கல அப்படின்னா எங்கேயாவது செத்து தொலைங்கிற மாதிரி நீ ஏகப்பட்ட தடவை இந்த பையனை பார்த்து சொல்லியிருந்திருக்கீல, அப்படி இருக்கும்போது நீ சொன்னதுல அட்லீஸ்ட் இதையாவது செய்யறான் அப்படின்னு நீ உன் பையனை நினைச்சு பெருமை தானே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டா ஹீரோயின் மேல வரும்போது அந்த பையனும் கீழே குதிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு திருப்பி வந்தவனும் ஹே பாப்பா நீங்க என்ன வந்திருக்க, நீ எப்படி உன்னோட பாட்டிமா தானே இங்க பேய் ஓட்டுறதுக்காக வந்திருக்கணும், அவங்க தான் வரணும்னு அவங்களால முடியலன்னு சொல்லி ஹீரோயினுமே அவளோட பவர் எல்லாம் பயன்படுத்துறாளா. ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது, அந்த பேயை பிடிக்கிற அளவுக்கு அது பத்துல, இவளால எதுவுமே பண்ண முடியலங்கிறத பார்த்துட்டு அந்த பேய் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு என் புள்ள தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் நீ கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நீ ஒழுங்கா கத்துக்க செய், மேபி உனக்கு ஒரு 18 வயசு ஆகும்போது உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வரேன், அன்னைக்கு முடிஞ்சா நீ என்னை தடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே விழுக. அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கும். இறந்து போன அந்த பையனோட பாடியெல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியில வரும்போது அதை ஒரு இடத்துல வச்சு அந்த பாட்டிமா ட்ராப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் மாடி மேல வச்சு அவளோட பவர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்திருப்பால, அதனால தான் அந்த பாட்டிமாவால இங்க அந்த பேயை பிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்படியே ட்ராப் பண்றதோட நிறுத்தாம கையில அவங்க ஒரு மந்திர பர்ஸ் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க, அதுக்குள்ள அடைச்சிடுறாங்களா. அப்புறம் இறந்து போன அந்த ஸ்கூல் பையன் இருக்கிறான்ல அவனோட ஆன்மாவும் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. இந்த பாட்டிமாவும் என்னடா ஆஃப்டர் லைஃபுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு போறியாடான்னு அந்த பையனை கூட்டிட்டு போகலான்னு இருக்க, அப்போ பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க அந்த பாட்டிமாவை அட்டாக் பண்றாங்க. அதுவே ஹீரோயினும் அந்த பையன் இவளோட கண்ணு முன்னாடியே தானே கீழே குச்சிருந்திருப்பான், ஸோ அதனால சின்ன புள்ள பயங்கரமா பயந்துருப்பாளா. இருந்தாலும் பாட்டிமா எங்க போனாங்கன்னு வேக வேகமா அவங்கள தேடி வர அந்த இறந்து போன பையனோட ஆன்மாவும் அங்கதான் இருக்கும். கூடவே அந்த பாட்டிமாவும் ரத்த வெள்ளத்துல அங்க கிடப்பாங்க, யாரோ குத்திட்டு போயிருந்திருக்காங்க. என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த பாட்டிமாவோட ஆன்மாவும் அந்த சின்ன பையனோட ஆன்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே பாட்டிமா இறந்து போறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டிமாவோட மெமோரியலுக்கு வந்திருப்பா. ஸோ 10 வருஷம் கடந்து போயிருச்சு. ஹீரோயினால பேயை பார்க்க முடியும்ல. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய்கள் நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காகலாம் வரும்போது சும்மா இருக்கிறியா என்ன அப்படின்லாம் இவ கத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. உடனே பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்க இல்லங்க இல்லங்க அப்படின்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அங்க இருந்து வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே ஒரு மந்திரவாதி மாதிரி தான். ரீசெண்டா இந்த வருஷத்துக்கு நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்திருக்கா போல. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கூட்டிட்டு போகிறதா தான் இருக்கும். ஆனா பாதியில ஹீரோயினோட அம்மாவுக்கு சம்திங் ஏதோ பேய் ஓட்டுற ரிலேட்டடா ஒரு வேலை ஒன்று வந்திருக்கும். அதனால அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. வராண்டால ஸ்கூல் பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் அப்படியே பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது இந்த ஸ்கூலோட சேர்மேனோட ஒய்ஃபோட ரெக்கமெண்டேஷன் மூலமா இந்த ஸ்கூல்ல யாரோ ஒருத்தங்க சீட் வாங்கி இருந்திருக்காங்களாமா. சேர்மேனோட ஒய்ஃபுக்கே தெரிஞ்ச ஒரு ஆள்னா அது யாரா இருக்குங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்வி, ஒரு கியூரியாசிட்டி இந்த பிரின்சிபலுக்கு இருக்கதான் செய்யுது. இந்த ஒரு ஸ்கூலுக்கு தான் நம்ம ஹீரோயின் டிரான்ஸ்ஃபர் வாங்க போறா. இப்போ அப்படியே ஒரு கிளாஸ்ல காட்டுறாங்க. வாத்தியாரு பசங்க எல்லாருக்குமே டெஸ்ட் மார்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பையன் எந்திரிச்சிட்டு சரி வாத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கடைசி மார்க் யார் எடுத்திருக்கா அப்படின்னு கியூரியஸா கேட்கும்போது இருக்கிற எல்லாருமே கியூரியஸ் ஆகுறாங்க அந்த கடைசி மார்க் யார் எடுத்திருப்பா அப்படின்னு. ஆனா அதுக்கு வாத்தியார் பதில் சொல்லாம கடைசி மார்க்
மார்க் யார் எடுத்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் மார்க் ஏதோ இவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். ப்ளஸ் ஹீரோக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பாள். ஸோ அவள் பேர் ஜோன் வச்சுக்கலாம். அவள் கொஞ்சம் ஒரு ரவுடி புள்ள மாதிரி. ஸோ இப்படி கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது சடனாக மாடியிலேருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி தெரியுமா, கீழே இருக்கிற பொண்ணுங்களாம் அலற மாதிரி சத்தம் கேட்க இவங்களும் வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு பையன் மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பேய் ஓட்டுறதுக்காக போயிருந்திருப்பாங்கல்ல. அங்கே போனால் அந்த பேய் பிடிச்ச நபர் நம்ம ஹீரோயினோட அம்மாவை போட்டு சொல்லிட்டு அடிக்கிறாங்களா. ஹீரோயினுமே தடுக்க போனால் அவளையுமே தூக்கி சொருக. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி அவளோட பவரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆளோட உடம்புல இருந்து அந்த பேயை கண்ட்ரோலில் எடுத்துருவா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நிறைய ஸ்கூலுக்கே வந்திருப்பாளா. அப்படி அவள் கிளாஸுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லா பசங்களும் வெளியில சூசைட் பண்ணிட்டு அந்த ஒரு பையனை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹீரோ இருக்கிறான்ல. ஸோ அவன் மட்டும் கிளாஸுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வாத்தியார் எல்லா பசங்களையுமே பெஞ்சில் உட்கார சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ யாரு புள்ளன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் புதுசாக அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாளா. இன்னைக்கு ஒரு புது வரவு இருக்குதுன்னு சொன்னாங்க, அது நீ தானே, என்ன முகத்துல காயம் இருக்குதுன்னு கேட்கும்போது இல்ல சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒதுக்குன டெஸ்க்ல வந்து உட்காரும்போது ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சின்னதா ஒரு சிரிப்பானா. இவன் எதுக்கு என்ன பாக்குறாங்கிற மாதிரி தான் ஹீரோயினோட ரியாக்ஷன் இருக்கும். பிரேக் டைம்ல நம்ம ஹீரோயினா அந்த ஜோ புள்ள இருக்கிறாள். ஸோ வந்து மீட் பண்ணிட்டு ஆமா நீ நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கு இந்த சம்பந்தமே இல்லாத கேள்வியை கேட்கறன்னு ஹீரோயின் திருப்பி ஒரு கேள்வி கேட்க, இல்ல நீ ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பையன் சூசைட் பண்ணியிருந்தான்ல, அவன் தான் இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் கடைசி மார்க் வாங்கின ஒருத்தன், அதனாலதான் கேட்கிறேன் இந்த ஸ்கூல்ல யாரு கடைசி மார்க் வாங்குறாங்களோ அவங்க சாகுவாங்க. நீயும் ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க, உன்னை பார்க்கும்போதே உன்னை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ என் ஃப்ரெண்டா இருக்க போற நீ சீக்கிரமா செத்துட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால நல்லபடியா பாஸ் ஆகி சாகாம இரு சரியாங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டுட்டு இருப்பான். இப்படி ஒரு பையன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் கிட்ட வந்து சொல்லும் போது அந்த ஆள் என்னன்னா, இங்க பாரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அதனால தான் அவன் சூசைட் பண்ணிட்டாங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அது உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் அவனோட ஃபேமிலி இஷ்யூவாலையோ இல்ல வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் அதை தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் வெளியில நியூஸ் வரணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். இப்போ அப்படியே அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு போர்டை காட்டுறாங்க. அந்த போர்டுல திறமை இல்லைன்னா வெளியே ஜாவுங்கிற மாதிரி தான் ப்ராவே எழுதியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்போ இந்த பையன் இறந்து போயிருந்திருக்கான்ல அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் தேடலாங்கிற ஒரு முடிவுல இருப்பாங்க. டே மாமே நீ ஸ்கூல் படிக்க வந்தியா இல்ல டிடெக்டிவ் ஆக வந்தியாடா, இதுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட நீ இழுத்து போட்டுக்கிற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பையன் கேட்டா அதுக்கு ஹீரோவோட பதிலுங்கிறது, தொடர்ந்து இந்த ஸ்கூல்ல கடைசி மார்க் இருக்கிற நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ இவன் இறந்துருக்கான் அப்படின்னா அடுத்தது இன்னொரு சாவு விழதான் போகுது. அப்படியே இறந்து போனா என்ன பண்றது, எல்லாருமே நம்ம கூட படிக்கிற பசங்க தானே, எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானங்கிற மாதிரி அப்படி ஒரு கன்சர்ன் இருக்கு அவனுக்கு. ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஹே முத நாள் ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன், நான் போன நேரமோ என்னன்னு தெரியல சாவு ஒண்ணு விழுந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி தான், என்னது சூசைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அப்படி இறந்து போனவங்களோட பேய் இது பாத்தியான்னு கேட்கும்போது உன் அளவுக்கு உங்க அம்மா அளவுக்குலாம் எனக்கு டேலண்ட் இல்ல நான் கிளம்புறேங்கிற மாதிரி ஹீரோயின் உள்ள வந்தவளும் பெட்ல அப்படியே படுத்துக்கிட்டு சரி ஒளியிற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும் வெளியில வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த வெள்ளமடையன் இருக்கிறான்ல, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சூசைட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அந்த பையனோட ஆன்மா இன்னுமே ஹீரோயின் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேய் ஓட்டலாங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த நபரோட பாடியை பொசஸ் பண்ணதே வந்து இந்த ஒரு வெள்ளமடையனா தான் இருக்கும். என்னன்னா ஹீரோயின் இந்த மந்திரவாதி இந்த வேலைகள் பண்றதுல பெருசா ஆர்வம் காட்டல, அதனால அவங்க அம்மா எப்படியாவது ஹீரோயினுக்கு இன்டைரக்டாவது ட்ரைனிங் கொடுத்தாகணும் அப்படின்னு இந்த வெள்ளமண்டையனை பயன்படுத்தி ஒருத்தரோட பாடியை பொசஸ் பண்ணி தன்னை அட்டாக் பண்ண சொல்லக்குள்ள அப்போ அது தன் புள்ள வந்து தன்னை காப்பாத்துறாளா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அந்த டிராமாவை செட்டப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா காலையில ஹீரோயின் இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த வெள்ளமண்டையன் தான் பேயா வந்திருக்கானுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெள்ளமண்டை எதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றதெல்லாம் பண்றான் அப்படின்னா, இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருப்பான்ல, கடைசியா ஒரு தடவை என்னோட அம்மாவை மீட் பண்ண வச்சுட்டீங்கன்னா நான் இங்கிருந்து போயிருவாங்கிற மாதிரி தான் 10 வருஷமா சுத்திட்டு இருக்கிறேன். ஸோ மீட் பண்ண வைக்கிறோம் அதுக்கு பதிலாக இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி 10 வருஷமே இவனை ஒரு அப்ரண்டிஸா கூட வச்சிருந்திருக்காங்க. இவன் ஒரு பேய் தானே இவனே போய் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி இவனுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிருச்சு. தனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அப்போ ஹீரோனோட அம்மா யார்ட்டையோ போன் பேசுற மாதிரி அவளுக்கு சத்தம் கேக்குதா, என்னடான்னு வெளியில எட்டி பார்த்தா இப்போ ஒரு பையன் ஸ்கூல்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்கான்ல, அப்படி இறந்து போன அந்த பையனோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரை முடிஞ்சா வாங்கி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா ஸ்கூல் சேர்மேனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது
அது மூலமா அந்த பையன் எப்படி இறந்து போனான்னு அவன் ஆன்மாவை கான்டாக்ட் பண்ணி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுப்பேன், அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு காசு கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் அவ கேட்டுக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதை கவனிச்சோன்னே ஹீரோயின் போய் அவங்க கிட்ட போனை பிடிங்கிட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கேயாவது என்னோட அம்மா ஒரு மந்திரவாதிங்கிற விஷயம் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னு அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. இல்ல புள்ள, ஒரு பையனை இழந்த குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அவங்க அம்மா சென்டிமெண்டா பேச ட்ரை பண்ணா ஹீரோயின் ஒரே ஒரு கேள்வி கேட்பா. இந்த ஸ்கூல்ல பணக்காரங்க மட்டும்தான் அதிகமா படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்துறது மூலமா உனக்கு தேவையான புது கிளைண்ட்ஸை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றியான்னு கேட்கும்போது பரவாயில்லையே எப்படி கண்டுபிடிச்சங்கிற மாதிரி அவங்களே ஆச்சரியமாகறாங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்கூல் சேர்மனோட வீட்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த சேர்மனோட பையன் தான் நம்ம ஹீரோவாக இருப்பான் போல. அந்த சேர்மன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, இருந்தாலும் ஹீரோவோட அம்மா தான் நிறுத்தாம இன்னைக்கு உங்களோட கிளாஸில் புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துருப்பாள், அந்த பொண்ணு வந்து ஒரு மந்திரவாதியோட ஒரு பொண்ணு, அவளால் பேய்கள் கிட்ட கூட பேச முடியும் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளாங்கிற மாதிரி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நீங்கள் வேணும்னாலும் மந்திரம் மாயனை போய் யாட்டியாவது ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கலாம், உங்கள் பையன் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்காதீங்க, உங்கள் பையன் கொஞ்சம் புத்திசாலிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அவங்க அம்மாவுக்கு ஒரே மொக்கையாக போயிடுது. அடுத்த நாள் காலையில் அந்த ஜோ புள்ள ஹீரோ கிட்ட சம்திங் ஏதோ நோட்ஸில் டவுட்டுங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனையே சைட் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினும் அங்கே தான் இருப்பாளா. ஸோ வாத்தியார் வராத காரணத்தால் டைம் பாஸுக்கு அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து கலாய்க்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுல பசங்க எல்லாருமே இவளை ஒரு ஷாமனோட பொண்ணு, ஒரு மந்திரவாதியோட பொண்ணுங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன். அப்போ சடனாக ஹீரோ பையன் கையை பிடிச்சி இழுத்து அவளை கட்டி பிடிக்கிறான். இந்த புள்ள ஸ்கூல்ல சேர்ந்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள எப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி குதர்க்கமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. ஆக்சுவலி அந்த ஹீரோ இருக்கிறான்ல, அவனோட பாடியில ஹீரோனோட பாட்டிமாவோட ஆன்மா தான் வந்திருக்கு. கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேர் ஹீரோவை சீர பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த ஆன்மா ஹீரோ விட்டு வெளியில போனோடனே அவன் திருப்பி சுயநினைவுக்கு வர. ஆமா, கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் எதுக்கு என்னையே பாக்குறானுங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் ஆக. இப்போ அதுவே ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ரூமை ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த கதவை நீக்க கூடாதுன்னு மந்திர வார்த்தைகள்லாம் எழுதுன சில பேப்பர்லாம் ஒட்டி வச்சிருந்திருப்பாங்க, ஏதோ தாயத்தை மாதிரி உள்ள ஏதோ பேய் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க போல. ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சது அந்த ஃப்ரெண்டு பையன் வீடியோ எடுத்து வந்திருப்பான். நான் சும்மா ஹீரோ கிட்ட காமிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்படி ஒரு செயல்லாம் பண்ணலையே அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அதனால முதல்ல ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிற மாதிரி வெளியில கூட்டிட்டு போக அவ்வளவுதான் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் எக்கு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜோங்கிற புள்ள தான் பாவம், ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல. ஸோ இப்போ என்னடா இவன் அந்த பக்கம் போயிட்டாங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆயிருச்சு. அதுவே ஹீரோவும் ஹீரோயினை வெளியில கூட்டு வந்திருப்பான்ல. ஸோ அந்த வீடியோல நான் ஏன் உன்னை கட்டி பிடிச்சாலும் எனக்கு தெரியல, ஸோ அதனால சீரியஸ்லி என்ன தப்பால நினைச்சிடாத, இதை இப்படி கட்டி பிடிச்சதுலாம் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு ஆல்டர்னேட் மோட்டிவ் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது ஹீரோயினுக்கு தான் தெரியுமே அது தன்னோட பாட்டிமா அப்படின்னு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ திருப்பியும் அந்த பாட்டிமா ஹீரோவோட பாடியை டேக் ஓவர் பண்ணுது. அப்படி ஹீரோவோட பாடியை ப்ரொசஸ் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மா வந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் பசங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொலை பண்ணிட்டு இருந்ததுல, அந்த ஆன்மா திருப்பியும் வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ இப்போ கம்ப்ளீட்டாகவே அவங்க பாட்டிமா மாதிரி தெரியக்குள்ள பாட்டிமாவை லைக் இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிச்சி பாசமலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் மேல இருந்து பார்த்துருந்த பசங்க ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு நபரை தவிர ஜோக்கு மட்டும் செம்மையா கடுப்பாகும். ஆனால் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்த அந்த பாட்டிமா டக்குன்னு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு அது இங்கே வந்துருச்சுன்னு சொல்லக்குள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கண்ட்ரோல் பண்ண பார்த்தா அந்த ஒரு பேய் தான் இப்போ அப்படியே ஸ்கூல்குள்ளெல்லாம் பூந்துட்டு நேராக அவங்களை அட்டாக் பண்ண வரும்போது பாட்டிமா அந்த பேயை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அவங்கள கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அந்த பேய் முன்ன இருந்ததோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு பாட்டிமாக்கு புரிய அது அடுத்த ரவுண்டுக்கு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயினுமே அதுல அடிபட்டு கீழே விழுந்தாடுறா. ஸோ இப்படி 2 பேரும் மயங்கி இருந்திருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் மயங்கி இருக்கிறத ஸ்கூலோட பிரின்சிபல் பாக்குறது மட்டும் இல்லாம அவன் கையில சம்திங் ஏதோ ஒன்று வச்சிருந்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அவன் நர்சிங் ரூம்ல இருக்கிறானா, பக்கத்திலேயே ஹீரோயினும் இருக்க, ஹீரோயின் பக்கத்துல அந்த வெள்ளமுடிக்காரனும் இருப்பான். ஆனா இப்போ ஹீரோவாலையுமே அந்த வெள்ளமுடிக்காரனை பார்க்க முடியுதுங்கிறது அந்த வெள்ளமுடிக்காரனால சுத்தமா நம்பவே முடியல. அவன் கிட்ட வந்து நின்னுகிட்டு தூரமா போய் நின்னுகிட்டு என்ன பார்க்க முடியுதாங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பானா. டேய் போடா அப்படின்னு ஹீரோயின் தான் தலைனி தூக்கி அடிக்க என்ன மறைஞ்செல்லாம் போகிறான் அப்படின்னு ஹீரோவுக்குலாம் பயங்கரமா பதற ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப இருக்கும் போது அவ கையை பிடிச்சுக்கிட்டு என்னடி பேயெல்லாம் வருது, நீ ஒரு மந்திரவாதி தானே, என் மேல ஏதாவது சூனியம் இது பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா போடா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவ போயிடுறாளா. அப்படி ஹீரோயின் ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த பிரின்சிபல் இதை தூரமா இருந்து கவனிக்கிறாரு. ஆக்சுவலி அப்படியே அந்த பேயை இந்த பிரின்சிபல் தான் ஒரு வச்சிருந்திருக்க ஒரு சுருக்கு பையில பிடிச்சி வச்சிருந்திருப்பாரு. ஸோ இவராலையுமே பேய்களை
பிடிக்க முடியுது. ஆனா இந்த ஸ்கூல்ல யாரு கடைசி மார்க் எடுக்கிறாங்களோ அந்த ஒரு பையனை மட்டும்தான் நீ பொசஸ் பண்ணணும், அவனோட பாடியை மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணுமே தவிர அதை தாண்டி வெளியில எல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பேய் கிட்ட டீலிங் போட்டு இருந்திருக்கான் போல. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரம் அந்த வெள்ள முடிக்காரன்ட்ட போயிட்டு டேய் எதுக்குடா தேவையில்லாம ஸ்கூலுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்கிறேன்னு கேட்கும்போது நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால தான் சும்மா ஸ்கூல்ல சுத்தி பார்க்கறதுக்காக வந்தேன்னு நக்கல் பேசிக்கிட்டு இருப்பான். சரி நான் ஸ்கூலுக்கு வர வேண்டாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யார் அந்த பையன், அவனால என்ன பார்க்க முடியுதுன்னு கேட்கும்போது அவனா தெரியல எங்க கிளாஸ்ல தான் படிக்கிறான், அவனோட உடம்புல என்னோட பாட்டிமா இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஆன்மா வந்துச்சு, அவங்களோட ஆன்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனால பேய்களை எல்லாம் பார்க்க முடியுது, சம்திங் எங்க பாட்டிமா ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஈவினிங் ஹீரோவுமே வீட்டுக்கு போயிருந்திருப்பானா, அவங்க அம்மா வாசல் முன்னாடி நின்று வரவேற்கும் போது அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடுறான். அப்படி அங்கேருந்து ஓடி வந்தவன் ரோட்டில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வருவான். இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். தெரிலமாமே நான் நர்சிங் ரூமில் மயக்கத்திலேருந்து கண் விழிக்கும் போது ஒரு வெள்ளமடையின் ஒருத்தனை பார்த்தா அவன் மறைஞ்செல்லாம் போகிறான், என்னடா மேட்ருன்னு ஹீரோயின்ட்ட விசாரிச்சா அதுக்கு பேர் தான் பேய்ங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தி விட்டுருந்துருக்கா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மாமி அப்படின்னு சொல்லி பயந்து போகும்போது அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பையனும் நீங்கள் தான் ரொம்ப சயின்டிஃபிக் நபராச்சே, அப்படி இருக்கும்போது இந்த பேய்கள் எல்லாம் நம்புறீங்களா என்னன்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் நான் நம்புறது இல்லை, இருந்தாலும் காலையிலேருந்து 2 பேயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்திலேயே இருப்பான். வீட்டில் ஹீரோயினுமே தூங்குறதுக்கு போயிருந்திருப்பாளா, ஆனால் அவரால் தூங்க முடியல. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ பார்த்த அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது இப்போ எதுக்கு 10 வருஷம் கழிச்சு இப்போ நான் புதுசாக சேர்ந்திருக்க ஸ்கூலுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பாளா, அவளால் தூங்க முடியாது. ஆனால் அப்போ வெளியில யாரோ பேசுற மாதிரி தெரிய என்னடான்னு வந்து பார்த்தா அது ஹீரோவா இருக்கும். ஹீரோயினை பார்த்த உடனே ஹே நீ தேவையில்லாம என் மேல ஏதோ மந்திரத்தை போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன், இந்த காசு பொடி முதல்ல இந்த பேய்களை பார்க்குற இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல என் மேல இருந்து எடுத்து விடுன்னு சொல்லக்குள்ள அவங்க அம்மா நான் தான் மந்திராதிங்கிற மாதிரி காசை வாங்குறாங்களா. ஆனா ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இருந்தும் காசை வாங்கிட்டு அப்படியே ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் இதை பாடுறாடே, நான் ஒன்றும் மேல மந்திரத்தெல்லாம் போடல, நீ எப்படி இந்த பேய்களை பாக்குறாங்கிறது எனக்கு தெரியல, ஸோ அதனால இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரே ஒரு நாளுக்கு பேயை பார்த்ததுக்கு எப்படி பயந்துகிட்டு இருக்கிறியே, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சது வந்து பேய்களை தாண்டா பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா நான் எங்க பயப்பட்டேன், தேவையில்லாம கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேணாம் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஓ அப்படியா ராசான்னு ஹீரோயின் அவளோட பவர்ஸை பயன்படுத்தி ஊர்ல இருக்கிற எல்லா பேய்களையுமே அவனோட கண்ணுக்கு தெரிய வைக்க அவன் பயங்கரமா பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருப்பானா, என்னோட உலகத்துக்கு அவனை நான் வரவேற்கிறேன் மகனேட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருவா. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்த ஹீரோவுமே ஒரு பஸ்ல போய் உட்காருவானா, ஆனா அந்த பஸ்ல யாருமே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சரி இது ஏதோ ஒரு கனவு தான் போல, இது வந்து பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவன் பயங்கரம் பதறிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் தன்னைத்தானே காம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப பஸ்ஸுக்கு வெளியில இறந்து போன 2 கப்பிள்ஸ் இருக்கிறத அவன் பாத்துறான். இல்ல பேயை மட்டும் நான் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும்போது அவ்வளவுதான், ஆளே இல்லாத அந்த பஸ்ஸுக்குள்ள ஏகப்பட்ட பேய்கள் போய் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ நம்மள ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இருக்கிற பேய்ங்க எல்லாமே ஒன்று கூடிருச்சு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல காட்டுறாங்க ஹீரோ பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டானா, அந்த ஜோங்கிற பிள்ளைக்கும் வருத்தம் தான், ஹீரோயினுக்கும் என்ன நடந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். அதனால பிரேக்ல அந்த ஜோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்கும்போது என்கிட்ட ஏண்டி கேட்கறேன்னு கேட்டா, நேற்று நீங்க 2 பேர் தான் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் அவனை நீ ஏதாவது பண்ணிட்டியான்னு நான் கேட்டேன்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு வெறுப்பா இருக்கும், ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து போயிருவாளா. அப்ப அப்படியே இந்த ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கிறார்ல, ஸோ அவரை மீட் பண்றதுக்காக வாத்தியார் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க ஸ்கூல்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸாம்ல யாரு கடைசி மார்க் வாங்குறாங்களோ அந்த ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துகிட்டு இருக்கிறான். ஆகறதுக்கு என்னதான் சூசைட் மாதிரி இருந்தாலுமே அது எப்படி கடைசி மார்க் எடுக்கிறவங்க மட்டும் சாவுவாங்க, கொலை மாதிரியும் தெரியல, இது ஏதோ மர்மமா இருக்கு. அதனால குழந்தைங்களோட உயிரில் நாம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாமேன்னு சொன்னா அதுக்கு பிரின்சிபல் வாத்தி படிச்சுட்டு நீங்களே எப்படிலாம் பேசலாமா, போங்க போய் எக்ஸாம் நடத்துற வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவான். ஈவினிங் ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அப்போ அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, அவன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ஹீரோ ஸ்கூலுக்கு வரல, ஸோ ஆகையால் அவன் வீட்டுக்கு போயிட்டு ஏன் என்னன்னு கேட்டுட்டு வரையான்னு கேட்டா, நீ தானே அவனோட ஃப்ரெண்டு, நீயே போய் கேள்ற அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நானே போயிருந்திருப்பேன், நீ சொல்றதெல்லாம் நியாயம் தான், ஆனா அவங்க ஆயாக்கு என்ன பிடிக்காது, தேவையில்லாம அங்க போய் அவங்க அம்மா என் மூஞ்சி மேலேயே நான் அசிங்கமா பேசி என்னை அனுப்பிவிடுறதுக்கு பதிலா நல்ல பிள்ளையா இருக்கிற நீ போய் பேசிட்டு வந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையா இருக்காதேன்னு கேட்டா, போடா எனக்கு வேற வேலை இருக்குடாங்கிற மாதிரி ஹீரோயின் அவனை அனுப்பிச்சு வச்சிருவா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் சும்மா போன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க அம்மா எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கும். எங்கம்மா போறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்க ஸ்கூலோட சேர்மன் இருக்கிறான்ல, அவங்க பையனுக்கு ஏதோ லூஸ் ஆயிருச்சாமா, அதனால தான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வர போறேன்னு சொல்லக்குள்ள சேர்மனோட பையனா, மேபி அது அவனா இருக்குமோன்னு சரி இருங்க நானும் வரேன்ட்டு ஹீரோயினும் அவங்க அம்மா கூட அங்க வீட்டுக்கு போய் நின்னோன்னுமே உள்ள இருந்து வந்த ஹீரோட அம்மாலாம் பயங்கரமா அழுது புலம்புறாங்க, என் பையன் லூஸ் ஆயிட்டான் வந்து என்னன்னு பாருங்கலாம். என்னென்ன செக் பண்றதுக்காக அவன் ரூமுக்குள்ள போனா அவன் போர்வையை போத்திட்டு எடுக்கவே மாட்டேங்கிறானா. ஆனா ஹீரோயின் தான் சரி நீங்க கொஞ்சம் போங்க அப்படின்னு அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அந்த ரூம்ல ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஏகப்பட்ட பேய்கள் வந்திருக்கும் போல. ஸோ அது எல்லாத்தையுமே அங்க இருந்து போக வைக்கிறா. இங்க இருந்து கிளம்புங்கன்னு போக வச்சுட்டு அதுக்கப்புறம் டே சாம்பவனே எந்தாரா இருக்கிற பேயெல்லாம்
போயிடுச்சுங்கும் போது தான் அவனும் எந்திரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். எப்படி இந்த மாதிரி ஏதோ பேயை பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம்னு சொன்னா இப்போ என்ன பயந்து பெட்ஷீட் கடியில் ஓரமா ஒளிஞ்சிருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ அவனோட தோல்வியை ஒத்துக்கிறான். சரி என்ன மன்னிச்சிட்டு, நான் சொன்னது தப்பு தான், நீ வாழ்ற இந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பானதுதாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப இருக்கேன். ஆமா அப்புறம் நாளைக்கு ஏதோ எக்ஸாம் ஆமா, ஏதோ பார்த்து படிச்சுட்டு வா, இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு சொல்லக்குள்ள என்னது நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதா, ஐயா யாரு தெரியுமா, கிளாஸ் டாப்பருங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி ஹீரோ சிரிக்கிறத கேட்டோன்னே கீழே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே இறங்கி வந்தவங்களும் இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்ல, ஸோ அதனால நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாகணும், அதனால நான் கிளம்புறேன்னு ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது அங்க புல்லுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு எவனோ ஒருத்தர் நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, ஸோ அவங்களோட அம்மா வந்து ஏதோ ஸ்ட்ரீட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல். அங்கே போயிட்டு மாமே நாளைக்கு எக்ஸாம்டா ஒழுங்காக படிச்சிருங்கிற மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்தா பெருசாக அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியலையா. இருந்தாலும் ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட நீ நல்லா படிக்கணுங்கிறது உங்கள் அப்பாவோட ஆசைடான்னு சொல்லும்போது எங்கள் அப்பா செத்து போயிட்டான், நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறங்கிற மாதிரி தான் அவன் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்டு பையனோட அம்மா நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனை உட்கார வச்சுட்டு போக சரி உப்ப விட்டு அவனை பிடிக்க முடியாதுன்னு ஹீரோ தான் ஃப்ரெண்டு கடைசி மார்க் வாங்கிடக்கூடாது, செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு பையனோட அப்பாவோட ஆன்மா இருக்கிறதையுமே அவ கவனிக்கிறா. இங்க ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அப்படியே அவங்களோட அம்மா இருக்கிறாங்கல்ல யாரு அந்த பாட்டிமா, அவங்கள நினைச்சு பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் இந்த புது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வயசான பாட்டிமா தன்னோட பொண்ணான ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயினை இந்த ஒரு பணக்கார ஸ்கூல்லயே சேர்க்க சொல்லியிருந்திருப்பாங்க போல. அங்கதான் நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து அந்த பவர்ஃபுல்லான ஆன்மாங்கிறது இருக்கு, அது திருப்பியும் வந்திருக்கு, அது அழிக்கிறதுக்கு ஹீரோயினால தான் முடியும்னு சொல்லும்போது என்னம்மா உங்களாலேயே முடியல, அப்படி இருக்கும்போது உங்களோட பேத்தியான என் பிள்ளையால மட்டும் அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இல்ல உன் பிள்ளையால அதை தனியா பண்ண முடியாது, இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட்டிவா அங்க வேற ஒருத்தனுமே இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோவை பத்தி தான் அன்னைக்கு அந்த பாட்டிமா சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால தான் அந்த பாட்டிமா ஹீரோக்கு பேய்களை பார்க்குற பவரையும் கொடுத்துருக்காங்க. அதுவே ஹீரோயினை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரதுக்காக ஹீரோ கூட வந்திருப்பானா. ஸோ ஒன்ஸ் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் உன்னை கிளாஸ்ல கட்டி பிடிச்சாங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. வீடியோவை காமிச்சாலும் கூட எனக்கு அது பெருசா ஞாபகம் இல்லை, ஆனா உன்னை நான் கட்டி பிடிக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு அப்படியே ஒரு ஹக்கியை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரோட்ல குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் சந்தோஷத்துல. ஹீரோயினுக்கு முதல்ல இது வெறுப்பா இருந்தாலுமே ஸ்டில் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தானே இருக்குதுங்கிற மாதிரி அவளும் சிரிக்க. அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஜோங்கிற பொண்ணெல்லாம் பிட் அடிச்சுக்கிட்டு இருப்பா போல. ஸோ அவன் மட்டும் பிட் அடிக்காம பின்னாடியே அந்த ஜோவோட ஃப்ரெண்டு பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேரை கிம்னு வச்சுக்கலாம், அவனுக்குமே பிட்டெல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த ஒரு கிம்ங்கிற பையன் தான் நேத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுல இருந்து வரத பார்த்துருப்பான். எக்ஸாம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோயின் தான் உடனே மேலேயே போட்டு எழுதுறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாளா. கட் பண்ண அந்த கிம்ங்கிற பையன் இந்த ஜோங்கிற பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது, ஹீரோவோட வீட்டுக்குலாம் அவ போறா தெரியுமாங்கிற மேட்டர்லாம் கொளுத்தி விட்டுக்கிட்டு இருப்பானா. ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவளோட வீட்டுக்கு வெளியில அந்த ஜோங்கிற பொண்ணு நின்றுகிட்டு இருப்பா. ஆமா இங்க என்னடி பண்றேன்னு கேட்டா இல்ல இந்த இடத்துல ஒரு மந்திரவாதி இருக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் இவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லக்குள்ள ஆஹா எங்க அம்மா தான் அந்த மந்திரவாதிங்கிறத கண்டுபிடிச்சா ஸ்கூல்ல போய் கொளுத்தி விட்டுருவாளோ அப்படின்னு ஹீரோயினுக்கு பதட்டமாக ஆரம்பிக்கும். கரெக்டா ஹீரோயினோட அம்மா வெளியில வந்துட்டு இங்க என்ன புள்ள பண்ற உள்ள வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவள் தான் ஒரு அசிங்கமா போயிருச்சு. ஓ இவங்க உங்க அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோவும் கண்டுபிடிக்க ஹீரோயின் அவங்க அம்மாவை மறைச்சு பார்க்கும்போது இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி உள்ள போயிருவாங்க. இப்போ ஹீரோயினை பிளாக்மெயில் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஓகே இந்த விஷயத்த நான் வெளியில சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா நீ ஹீரோ கிட்ட பேசக்கூடாது, என்ன புரியுதா? புரியுது புரியுது, மற்றவங்க மாதிரி எனக்கும் ஹீரோ வந்து ஒரு சாதாரண கிளாஸ்மேட் தாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லக்குள்ள அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஹீரோவுமே ஹேய் இந்த மாதிரி நான் சில பேய்கள்லாம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு பேயை பத்தி ஆரம்பிக்கும் போது இங்க பாரு பேய்களை பத்தி பேசுங்கிற சாக்குல என்கிட்ட பேசுற வழியெல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி ரூடா பேசிட்டு போயிருவாளா. இதாண்டா சான்ஸ் அந்த ஜோ பிள்ளையும் வந்துட்டு என்னாச்சு அவ ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாளாங்கிற மாதிரி பாசம் பொழிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல, அவன் இறந்து போன அந்த ஸ்பாட் அவ கவனிக்கிறா. அப்போ முத நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போதே அந்த பையன் இறந்து போகிறத அவ பார்த்துருப்பா. இறந்து போன அந்த பையனோட பேயுமே ஹீரோயின் கிட்ட வரும்போது சடனா அந்த பையனோட ஆன்மாவை அந்த ஒரு தீய சக்தி இருக்குதுல அது அப்படியே கம்ப்ளீட்டா அழிச்சிருந்திருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க இறந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்படி ஆன்மாக்களா திருப்பி வர்றது கிடையாது. ஹீரோயினோட கண்ணுக்கும் தெரியல. அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இன்னைக்கு நாள் முழுக்க சிரிக்கவே இல்லை. அதனால அந்த வெள்ள மண்டையா ஹீரோயின் கிட்ட ஒழுங்கு காமிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ டே போடா
அப்படிங்கிற மாதிரி அவ கத்தி விட பக்கத்துல வேற ஒரு ரவுடி புள்ள நின்னுகிட்டு இருப்பாளா, என்னடி சும்மா நிக்கிற என்ன உசுப்பேத்தி விடுறேங்கிற மாதிரி ஹீரோயினை அடிக்க போகும்போது அவளோட கையை ஹீரோ வந்து பிடிக்க இதோட பாய் ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்துன ஆளப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் பேசிக்கிட்டு இருப்பாளா. ஸோ அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது பின்னாடியே ஹீரோவும் வந்தா, உனக்கு என்ன தவிர ஸ்கூல்ல வேற யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையா, போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசுடாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்திட்டு அங்கிருந்து போக நினைச்சவளும் போகாம, இந்த ஸ்கூல்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு தீய சக்தி ஒன்று இருக்கு, அதுதான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற கடைசி மார்க் எடுக்கிற பசங்களை சாகடிக்குது, ஆகையால் தேவையில்லாம நீ என்ன பத்தி கவலைப்படுறதோ இல்ல உன் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படுறதோ வச்சுக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுவான். இருந்தாலும் ஹீரோயின் அந்த பேயை பத்தி எல்லாம் சொல்லியிருந்திருப்பால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம மீட் பண்ண முடியுமான்னு ஹீரோயின்ட்ட ஒரு மெசேஜை தட்டி விட்டோம்னு வெளியில வரும்போது அந்த ஜோ ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாளாம். சாரி புள்ள, உங்ககிட்ட பேசுற எனக்கு நேரம் கிடையாது, நான் ஹீரோயினை பார்க்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அவள் தான் ஜோக்கு மனசே இல்லை. அதுவே ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அவ அந்த பேய் இருக்குதுங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருப்பாள். ஸோ மேபி நாளைக்கு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும், அதில் கடைசி மார்க்கு யார் எடுத்திருந்தாலுமே அவங்க சாக போகிறாங்கல்ல, அதனால அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றணும்னா நம்ம அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கலாமேன்னு சொன்னதுக்கு, ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறதான சாதாரண காரியம் நினைக்கிறியாடா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்படி தான் நீ பேசுவியான்னு கேட்டதுக்கு, அதுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கிறது இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாளா. ஸோ அடுத்த நாள் ஸ்கூலில், ஏ புள்ள நீ என்ன மந்திரவாதியோட பிள்ளையாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ ஜோ போட்டு கொடுத்துட்டா போல. அப்போ கரெக்டாக உள்ள வந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் அறிவிக்கும் போது கடைசி மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்க்க, எதிர்பார்த்த மார்க் தானே, இதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் இருக்கும். கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிக்கிறான். என்னடே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சொல்லி கொடுத்தா, ஏன்டா அப்படி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி வச்சிருக்கேன்னு கேட்டா, சாரிப்பா நீ சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேங்கிற மாதிரி அவ்வளோ லெத்தார்ஜிக்கா ஒரு பதில் சொல்லுவான். திமிரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் அவனுக்கு பெருசா அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்ல. ஆனா அப்போ இந்த ஃப்ரெண்டு பையன் தானே கடைசி மார்க் எடுத்திருந்திருக்கான், அதனால இவன் சொல்லி ஸ்கூல் பிரின்சிபலுமே அவன் அடைச்சு வச்சிருக்கான் அந்த ஒரு ஆன்மாவை ரிலீஸ் பண்ணி விட, அது நேரம் அந்த ஃப்ரெண்டு பையனை போட்டு தள்ளுறதுக்காக வந்துருச்சு. கிளாஸ்ல உட்காந்துருக்க ஹீரோயினாலேயுமே ஸ்கூல்ல இப்படி ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்திருக்குங்கிற விஷயத்த சென்ஸ் பண்ண முடியுது. வேகமா அவ்வளோ அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வந்துட்டு எப்படியோ அந்த ஆன்மா இவங்களை அட்டாக் பண்ணாதபடி அதை தடுக்க ட்ரை பண்றாளா. இப்போதைக்கு ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெண்டு பையனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அவனோட கண்ணுக்கு தான் அந்த பேயெல்லாம் தெரியாது. ஏன்னா நடுவில் வச்சுட்டு என்னடா பண்றீங்கிற மாதிரி தான் அவன் ரியாக்ஷன் இருக்கும். இருந்தாலும் ஹீரோயின் தான் கரெக்டான ஒரு நேரம் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அந்த பேய் அவ எதிர்த்து நிக்க, அந்த பேய் அப்படியே அவளை அச்சு கீழே தள்ளுது. அதுவே ஸ்கூல் பிரின்சிபலும் இன்னும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னுமா போட்டு தள்ளிட்டு வருதுன்னு சொல்லி அந்த பேயை பிடிக்கிறதுக்காக அவரோட சுருக்கு பை எடுத்துட்டு வர, அதுவே ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சப்வேல போய் ஒளிஞ்சிருப்பானுங்களா. ஆனா அங்கேயுமே அவனுங்களை தெரியிட்டு அந்த ஆன்மாங்கிறது வருது. மறுபடியும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண, அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மாங்கிறது போயிருது. ஸோ இப்போ பிசிக்கல் பாடியை பொசஸ் பண்ண அந்த ஆன்மாவும் பசங்க ரெண்டு பேரும் லெஃப்ட்டுக்குள்ள வந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த பேய் பிடிச்ச அந்த ஒரு நபரும் உள்ள வந்துட்டு ரெண்டு பேரையும் காது மேலே வைக்க, ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட் கடைசி மார்க் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே சாக போறீங்கடா அப்படின்னு கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண, அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க என்ட்ரி கொடுக்குறா. அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஹீரோயின் தான் ஏற்கனவே தெரியுமே, என்ன புள்ள தனியா வந்து என்ன தோக்கடிக்க முடியும் நம்பறியான்னு கேட்கும்போது கொஞ்சம் அக்கடை சூடு கண்ணுன்னு சொல்லக்குள்ள பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட ஆன்மாக்களை ஹீரோயின் கூட்டம் வந்திருக்கா. எல்லா பேய்களும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் அதே இடத்துல போட்டு கும்மா ஆரம்பிக்குது. எப்படியோ இவங்க மூணு பேரும் எஸ்கேப் ஆகி வந்துட்டு ஒரு இடத்துல நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஃப்ரெண்டு பையன் தான், சரி இப்போ இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்போது, ஹீரோயினோட வீட்டுக்கு போனவங்களும் சம்திங் இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பையன் நம்பல, என்னது கடைசி மார்க் எடுக்கிற பசங்களை பேய் கொல்லுதா, கேட்கறக்கே ஒரே சிரிப்பா இருக்குதுன்னு சொல்லக்குள்ள, அப்போ அங்க ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு கடைசி மார்க் எடுக்கிறவங்களா அந்த பேய் ஏன் கொல்லுதுங்கிற விஷயம் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா இப்போ புரியுது நீ ஏன் கடைசி மார்க் எடுக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி இப்படி கடைசி மார்க் எடுக்கிற பசங்களாம் சாக ஆரம்பிச்சாங்கன்னா எக்காரணம் கொண்டும் நம்ம கடைசி மார்க் எடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி மற்ற பசங்களுக்கு தோணும்ல. ஸோ அப்படி மீதி இருக்கிற பசங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த கடைசி பசங்களை சாகடிக்கிறதுக்காக இந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை யாரோ பயன்படுத்துறாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதோட அவங்க நிறுத்தல. லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஆகும். பெரிய ஸ்கூல் ஆச்சுன்னா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க டொனேஷனை கொண்டு வந்து கொட்டி இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்குவாங்க. ஸோ அப்படின்னா இந்த ஸ்கூலே இப்படிதான் வளர்ந்துச்சுங்கிற மாதிரி
அந்த ஹீரோயினோட அம்மா சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கே ஒரே அதிர்ச்சி. உங்ககிட்ட இந்த விஷயத்துல நான் சொல்லவே இல்லையே, எப்படி உங்களுக்கு அது தெரியும்னு கேட்கும்போது அதுவா, அது நானே ஒரு பெரிய மந்திரவாதி தான், அதுக்கப்புறம் தான் நீ, அதனால பெரிய மந்திரவாதி எனக்கு நீ சொன்னாலும் தெரியும் சொல்லலினாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே அந்த பாட்டிமா சொன்னங்காட்டி தான் இவங்களுக்கே தெரியுது. ஆனா எப்படி இருக்கும்போது வெளியில அந்த ஒரு ஆன்மா திருப்பி இந்த பையனை போட்டு தள்ளுறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கிட்டே வர கரெக்டா அங்க வந்து அந்த பிரின்சிபலுமே அந்த ஆன்மாவை பிடிச்சிடறான். அப்புறமா போட்டு தள்ளிடலாம், தேவையில்லாம உள்ள போகாதான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினோட வீட்டை பார்த்தோனும் யாருக்கோ கால் பண்ண இப்படி இந்த பிரின்சிபல் இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே வெளியில இருந்து அந்த வெள்ளமண்டக்காரன் பார்த்தாடுறான். வீட்டுக்குள்ள அப்புறம் என்னப்பா பேசி முடிச்சு நான் போய் எங்க அம்மாவுக்கு ஏதோ உதவி பண்றேன்னு அந்த ஃப்ரெண்டு பையன் அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற சில தெரிஞ்ச சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிப்பாலாம். ஆனா அவன் அதை கேட்ட உடனே இல்ல ஃபர்தரா இதை பத்தி பேசாதங்கிற மாதிரி அவன் தடுக்க ட்ரை பண்ணும்போது விடாம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ட்ரிப் போயிருந்திருக்கும் போது அந்த இடத்துல நீ தண்ணியில மூழ்கிட்ட, உன்னை காப்பாத்த போய் தான் உங்க அப்பா இறந்து போனாருங்கிற மேட்டர் எல்லாம் சொல்லும் போது அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா அந்த இடத்துல பிரேக் ஆயிடுறான். இருந்தாலும் அள வைக்கிறதோட அவன் நிறுத்தல. இந்த மாதிரி உங்க அப்பாவோட கடைசி ஆசைங்கிறது நீ நல்லபடியா படிச்சு வாழ்க்கையில முன்னேறதான் தவிர அவரு இறந்துட்டாருங்கிறத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சும்மா ஏனோ தானோன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாலும் வெளியில வரும்போது பின்னாடியே ஹீரோவும் வருவான். கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து சில கதைகள்லாம் பேசிட்டு ஹீரோவை வழி அனுப்பி வைக்கும் போது வெளியில வந்தவனும் ஹீரோயின் சொல்லுவா, போன ஜென்மத்துல நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் அண்ணன் தங்கச்சிங்களா பிறந்திருக்கீங்க, அதனால தான் உங்களோட பந்தங்கிறது இந்த ஒரு ஜென்மத்திலுமே தொடருதுன்னு சொல்லும் போது உன்னால ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியுமா, அப்படின்னா என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது எங்க சொல்லு பார்க்கலான்னு கேட்கும் போது ஹீரோயினும் சரின்ட்டு அவனை கண்ணை மூட சொல்லக்குள்ள அவனும் கண்ணை மூடுறான். இப்ப என்ன கண்ணை மூடினதுக்கு அப்புறம் ஒரே இருட்டா இருக்குமா, அதுதான் உன் எதிர்காலங்கிற மாதிரி கிண்டல் பண்ணா அதுக்கு அவன் கிடையாது, எனக்கு கண்ணை மூடினாலும் கனவுல நீதானேன்னு நீதான் தெரியற, நீதான் என் எதிர்காலம்னு சொல்லக்குள்ள ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு கார்ல வருவாங்களா. உனக்கு இங்க என்னடா வேலைன்னா அவங்க பயங்கர கோவத்துல இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினோட அம்மா வரும்போது அவங்க கண்ணத்துல பொலேர்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஆயாவும் மகளும் ஒன்னா சேர்ந்துட்டு என்னோட பையனை வசியம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான கோவத்துல அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிட்டு அங்க இருந்து போக வீட்டுக்குள்ள இருந்து வந்து அந்த ஃப்ரெண்டு பையனுமே ஹீரோயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்கறான். சோ என்னால தான் ஹீரோ இங்க வந்தான், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட அம்மா கடைக்கு உதவி பண்றதுக்காக அவங்க இருந்து கிளம்பிடுவானா. சோ அதுவே ஹீரோவை அவங்க அப்பாவும் அம்மாவும் கார்ல கூட்டிட்டு வரும்போது அவங்க அப்பாலாம் பயங்கரமா திட்டுவாரு. பாஸ்கெட் பால் கோர்ட்ல அந்த பேய் இருந்திருக்கும்ல, சோ அந்த சிசிடிவி வீடியோலாம் எடுத்து காமிச்சிட்டு கிளாஸ் டாப்பர்னே போயும் கடைசி மார்க் எடுத்த பையன் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு இருப்பியாடா அப்படின்னு திட்டினா அவன் கோவத்துல ரன்னிங்லேயே கார்ல இருந்து இறங்கிடுறான். ஃப்ரெண்டு பையன் அவங்க அம்மாவோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அந்த ஆன்மாங்கிறது அவன் பாடியை டேக் ஓவர் பண்ண வீட்டுல ஹீரோயின் ஏதோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. சோ அப்போ கையில ஒரு சின்ன கோடாரி மாதிரி ஒன்னு எடுக்கிறான். சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயினோட பாட்டிமா ஏதோ ஒரு பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு மந்திர கயிறை வச்சு அவனை கட்டி போட்டுட்டு இந்த ஒரு கோடாரியை பயன்படுத்தி அவன் உடம்புல இருக்கிற அந்த பேயை புக வச்சிருந்திருப்பாங்க போல. சோ இப்போ அது உதவிகரமா இருக்கும்னு அந்த பேக்ல அந்த கோடாரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அம்மா இல்ல போகாத, இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே இல்ல அவங்களுக்கு நம்ம உதவி கண்டிப்பா தேவைப்படுதுன்ட்டு வெளியில கிளம்பி வரும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணுவான். சோ ஏற்கனவே கார் விட்டு அவன் இறங்கி வந்திருப்பான்ல, அப்பவே அந்த ஃப்ரெண்டு பையனோட கடைக்கு தான் போயிருந்திருப்பான். அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு இல்ல, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போறேன்னு அவன் சொல்லியிருந்திருப்பானாமா. நைட் டைம்ல அவன் ஏன் ஸ்கூலுக்கு போறான்னு தெரியல, நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் நீயும் அங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானா. சரின்னு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப அப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டு பையனை காட்டுறாங்க. ஸ்கூல் கேட் எல்லாம் மூடி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு கிளாஸ் ரூமோட ஜன்னல் மேல ஏறி உட்காந்தவனும் கீழே விழுகல, அதுக்கு வெள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அவங்க வருவாங்க, அவங்கள வெறுப்பேத்துற மாதிரியே கீழே விழுகலான்னு. முதல்ல ஹீரோ தான் உள்ள வரான், பின்னாடியே ஹீரோயினும் வரும்போது ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை கொஞ்சம் வீக் பண்ணி எப்படியும் அவனை ஜன்னல்ல இருந்து கீழே விழுகாம காப்பாத்தி அவனை கீழே அமைக்கி கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணா, வேலைக்கு ஆகல. ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி விட்டவனும் திருப்பியும் ஜன்னல் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஒழுங்கா படிக்காத பசங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்க தான் போய் சொல்லணுங்கிற மாதிரி மேல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படி கீழே விழுந்த பாடியை இவங்களும் பார்க்க வரும்போது ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டு பையன் ஆன்மாவா வெளியில வந்துருவானா பாடியை விட்டு. என்னடா நான் செத்துட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழும்போது ஹீரோயின் போயிட்டு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி பாக்குறா, இல்ல ஹார்ட் பீட் இன்னும் இருக்குது. உடனே ஹீரோவும் சிபிஆர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வெள்ள மண்டையன் இருக்கிறான்ல அவனும் அங்க வந்துட்டு என்னப்பா இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கும் இன்னொரு ஒரு கோஸ்ட்லி ஃப்ரெண்டு கிடைக்க போறானா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆன்மாவா என்னோட ஃப்ரெண்ட் ஆக போறாங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயினுக்கு அந்த வெள்ள மண்டையனை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துடும், ஏய் நீ ஒரு ஆன்மா தானே, கம்முனை இவனோட பாடிக்குள்ள போய் இவன் பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடு, அப்படி நீ பண்ணன அப்படின்னா உன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லக்குள்ள ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த வெள்ள மண்டையனும் இறந்து போன அந்த ஃப்ரெண்டு பையனோட பாடிக்குள்ள போயிட்டு அப்படியே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் பாட்டுக்கு ஒரு பெட்ல படுத்துக்குவான். முதல்ல டாக்டர்ஸும் யாரா வாங்குற மாதிரி தான் பார்த்து இருப்பாங்க, இருந்தாலும் அவன் தலையில இருந்து ரத்தம் வரதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மெடிக்கல் உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு இப்போ இறக்குறத அவன் பார்த்துருப்பான்ல. ஸோ அப்படின்னா இதே மாதிரி அந்த பேய் விருப்பமே இல்லாம நிறைய பேரை சாகடிச்சு
வச்சிருந்திருக்கும். அப்போ இறந்து போனவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இறந்து போனவங்களுக்காகவும் சேர்த்து இனிமேல் யாரும் இறந்து போகக்கூடாது, அதனாலேயே அந்த பேயை ஏதோ ஒன்று நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு பயங்கரமாக கடுப்பாகிறான். அடுத்த நாள் காலையில் பிரின்சிபல் ஸ்கூலுக்கு வரும்போது ஆல்ரெடி அங்கிருந்த பூட்டு எல்லாமே உடைக்கப்பட்டிருந்திருக்குதா. அந்த ஆளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபர்தரா உள்ள போனா அங்க ஒரு வாத்தியார் நேரமா வந்த மாதிரி தெரியுது. யோ வாத்தி என்ன நேரமா வந்துட்டு அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் என்னன்னா வேகமா வந்துட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். வாத்தியாரா இல்ல, ராதர் அந்த பேயா இருக்கிறாரு. உன் பேச்சை கேட்டுட்டு தான் கடைசி மார்க் எடுக்கிற பசங்களை மட்டும் நான் சாகடிக்க ஆரம்பிச்சேன். எதுக்குடா மத்த மார்க் எடுக்கிற பசங்களா தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண வராங்க பாரு. நேத்து நான் டார்கெட் பண்ண ஒருத்தனை என்னால சாகடிக்க முடியலங்கிற மாதிரி பயங்கர கோவத்துல இவனை போட்டு தலான்னு இருந்தா. எப்படியோ பிரின்சிபல் அந்த சுருக்கு பைய வச்சு அந்த ஆன்மாவை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான். கட் பண்ணா பிரின்சிபல் ஹீரோயினை ரூம்குள்ள கூப்பிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் கூடவே நம்ம ஹீரோமே வந்திருப்பான். என்னன்னா நேத்து நைட் அந்த ஃப்ரெண்டு பையனை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை சிசிடிவில எல்லாம் பார்த்துருப்பாங்க போல. ஸோ அதனால தேவையில்லாம இப்படி நைட் டைம்ல ஸ்கூலை உடச்சுக்கிட்டு உள்ள வருது, இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு செயலா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரியான ஒரு ஒழுக்க சீர்கேடு பொண்ணா நீ இருக்கிற காரணத்தால இனிமேல இந்த ஸ்கூல்ல நீ தொடர்ந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இங்கிருந்து நீ போகலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான், ஹீரோவுக்கு கிடையாது. ஏன்னா ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த சேர்மனோட ஒய்ஃப், அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு இங்க சீட்டே கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஏதோ மாய மந்திரம்லாம் போட்டு என் பையனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க போல, என் பையன் எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், அதனால இந்த புள்ளைய சீட்டை கிழிச்சு அமுச்சுட்டுரும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இந்த பிளானை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பையனும் இதோ பாரு பிரின்சிபலே, நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் நியாயமான விஷயம் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் நிராகரிக்கல. ஆனா பனிஷ்மெண்ட்டுங்கிறது அவளுக்கு மட்டும் எதுக்கு, எனக்கும் கொடு. அப்படி நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும், இல்லை கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் நான் படிக்கவே மாட்டேங்கிற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பானா. அப்போ அந்த பிரின்சிபல் ஹீரோ அம்மா இருக்கிறாங்களே, அவங்க பேச்சை மீறியுமே சரி நான் ஹீரோயினுக்கு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு தரங்கிற மாதிரி சொல்லி ஃபர்தராலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹீரோயின் நீ மட்டும் ஏறு மற்றவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு சரி உள்ள இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் படிப்பில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லைன்னு கேட்கும்போது, ஏங்கய்யா இல்லைன்னா வேற ஸ்கூல்ல இது என்ன போட்டுருவீங்களான்னு கேட்க, பேய் பிசாசுன்னு ஸ்கூல்ல கதை பேசிக்கிட்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நீ சேஃப் தான் சொல்லக்குள்ள ஹீரோயின் கேப்பா, பேய் பிசாசா உங்களுக்குள்ள எப்படி அது தெரியும்னு கேட்கும்போது அப்படியே அந்த பிரின்சிபலோட கையில லைட்டா நடுங்குது. ஏன்பா பிரின்சிபலா இருக்கிறங்காட்டி பசங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, சரி இந்தா ஒரு ரேங்க் கார்டு அப்படின்னு கொடுக்கக்குள்ள அதை வாங்கி பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவ ஆவரேஜான ஒரு மார்க் வாங்கி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இதை ஹீரோ கிட்ட காமிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா, உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் இல்லாம இல்ல உன் ஃப்ரெண்டு மாதிரி கடைசி ரேங்க்கும் இல்லாம அப்படி நடுவுல மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி. சரி இனிமேலும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டால என் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதான்னு ஹீரோ கேட்கும்போது, பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் உன் ஃப்ரெண்டோட ஆன்மாவை நான் சேஃபா வேற ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கேன்னு சொல்லக்குள்ள என்ன இடம்னு கேட்டா ஹீரோயின் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கே தெரியாதாமா. ஏன்னா ஹீரோயினும் ஒரு ஹியூமன் தானே. ஸோ மேபி அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஹீரோயினை பொசஸ் பண்ணி அந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, அதனால தான். அப்போ யாரு தான் அந்த ஃப்ரெண்டு பையனோட ஸ்பிரிட்டை வந்து பத்திரமா வச்சிருந்திருக்கானா, அந்த வெள்ள மண்டையன் இருக்கிறான்ல அவனாதான் இருக்கும். அன்னைக்கு மதியானம் பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லக்குள்ள தல பசங்களாரும் இப்பதான் ஒரு எக்ஸாம் எழுதிருக்காங்க, அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு ரெண்டாவதுன்னு கேட்டா, ஐயோ நல்லா படிக்கணும் தானே இத்தனை பசங்க இங்க வந்து சேர்ந்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோட திறமையை டெஸ்ட் பண்றதுல இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் வச்சுடுங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு சீன் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி ஹீரோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் கூட பேசிட்டு வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோயினோட அம்மாவும் டாக்ஸில வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எங்கேயோ பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இந்த மாதிரி உங்க பொண்ணை ஸ்கூல் விட்டு தூக்கி விட போறோம் அப்படின்னு ஃபோன் பண்ண காரணத்தால அந்த பூஜை பண்ற ட்ரெஸ்ஸோடயே வந்திருப்பாங்க. அப்படி உள்ள வந்தவங்களுமே வைஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி தான் பொண்ணு என்ன துரத்தி விட்டீங்களான்னு கேட்கக்குள்ள இல்ல பிரின்சிபல் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாரா. அப்போ ஹீரோயினோட அம்மா வச்சிருந்த ஒரு பெல் மாதிரி ஒன்று இருக்கும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்த ஒரு பெல்லை பத்தி ஹீரோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருந்தா தானே இந்த பெல்லுங்கிறது அடிக்கும், இதையும் அப்போ அடிக்குது அப்படின்னு அவங்களும் பயப்பட, அப்போ சடனா அந்த பெல்லுங்கிறது ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம் இழுத்துட்டு போக அவங்க ஒரு ரூம் கிட்ட போனோடனே அங்க எதையோ சென்ஸ் பண்றாங்க. ஆத்தாடி இந்த ஸ்கூலுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்களா. ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புள்ள சோகமா வந்துகிட்டு இருப்பா. இந்த ஒரு புள்ள ஒரு எபிசோட்ல ஹீரோயின் அடிக்க வந்திருப்பால, அதே புள்ள தான். அடுத்த எக்ஸாம ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் எழுத போறது கிடையாது. ஸோ மேபி அடுத்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா அதில் நான் தான் கடைசி மார்க் வாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நான் சாக போறேங்கிற மாதிரி தான் அவ நினைக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் அங்க வருவாளா. ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னே அவ கோவம் எல்லாம் ஹீரோயின் மேல போக ஆரம்பிச்சிடும். நீ ஒரு மந்திரவாதி தானே, கண்டிப்பா நான் சாக போறேங்கிறத உன்னால பார்க்க முடியுது தானடி அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது, நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ சாகர நினைச்சு நான் எக்காரணம் கொண்டும் கவலைப்பட்டதே இல்லைன்னு ஹீரோயின்
ஹீரோயின் சொல்லக்குள்ள அவ வேகமா அங்கிருந்து கோச்சிட்டு போயிருவாளா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, தெரியல சாவ போறாளாமா, வா போய் காப்பாத்தும் அப்படின்னு அவளோட கீழே போட்டு போன பேகையை எடுத்துக்கிட்டு அந்த புள்ள ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து தன்னோட கையை கட் பண்ணிக்கலான்னு இருப்பா. அப்போ ஹீரோயின் அந்த பேகை கொண்டு வந்து வெளியில வச்சுட்டான் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பா. உப்பு கூட நான் சாக வேண்டாம்னு அவ சொல்லவே இல்லை, இங்க இருக்கிற யாருக்குமே நான் தேவை கிடையாது போலேன்னு அவ கட் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த பிள்ளையோட பேரெல்லாம் சொல்லி ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா அவளோட பேக்ல இந்த கார்ட்டூன் ஆர்டிஸ்டா இருக்காக ஏதோ டிராயிங்லாம் வச்சிருந்திருப்பா போல. அந்த மோட்டிவேஷனல் டிராயிங்ஸ் தான் அவகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மோட்டிவேஷனாலேயே அவ கொஞ்சம் நார்மலானவளும் வெளியில வரும்போது அங்க இருக்கிற ஹீரோயின் கிட்ட, நீ தான் இந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணினியான்னு கேட்டா, நாங்க ஒரு மந்திரமும் பண்ணல, பிளஸ் நீ ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ஆகணும் தானே விருப்பப்பட்டேன், ஸ்கூலை முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் ஆகிற வழியை பார்க்கறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த சேட்டைகள்லாம் சொல்லி அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த கத்தியுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த வெள்ளை மண்டையை ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு பையனோட ஆன்மாவை இந்த வெள்ளை மண்டையை தானே எங்கேயோ கொண்டு போய் ஒளிய வச்சிருந்திருக்கான். ஸோ அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வந்தா, இல்ல அந்த பையனை எங்கேயோ ஒளிய வச்சிருந்திருக்கேன், அந்த மேட்டர்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னும் சொல்ல போனா அந்த ஃப்ரெண்டு பையனோட பேச்சையே நீ வெளியே எடுக்காத, வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுன்னு கேட்டான். அப்பதான் அவன் சொல்றான், அந்த பிரின்சிபல் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறத இந்த வெள்ளை மண்டையை பார்த்துருப்பான்ல, இருந்தாலும் அவன் பிரின்சிபலுங்கிற மேட்ரு இவனுக்கு தெரியாது, ஆனா அந்த ஆளை நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளை மண்டையை யோசிக்க, நீ யோசிச்சுட்டே இருன்ட்டு ஹீரோயின் உள்ள போகும்போது அங்க ஹீரோயினோட அம்மா ஏதோ கயிறெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா பம்பிட்டு உட்காந்துருக்காங்களா. யோ அம்மா என்னமா பண்றேன்னு கேட்டா, ஏண்டி உன்னோட ஸ்கூல்ல என்னடி இருக்கு அப்படின்னா இங்க பயங்கரமா பயப்படுறாங்களா. ஆமா ஸ்கூல்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. ஈவில் ஸ்பிரிட் இருக்கா? ஈவில் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? ஈவில் ஸ்பிரிட்டை தாண்டி வேற என்னமோ ஒன்று இருக்கு, கொடூரமா இருக்குதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, எங்க அம்மா பயப்படுற அளவுக்கு அப்படின்னா நடந்துருக்கும், இரு போய் பாக்குறேன் அப்படின்னு ஸ்கூல் முழுக்க தேடி அலைஞ்சவ நேரா ஒரு ரூம் கிட்ட போறாளா. அந்த ரூம்குள்ள இருந்து ஏகப்பட்ட சத்தங்கள்லாம் வர ஹீரோயின் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே மண்டையெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கிறாளா. அதுவே ஹீரோ கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ உனக்கு ஒரு கனவுங்கிறது வரும். இப்போ ஹீரோயின் ஒரு கதவு மாடி நின்றுகிட்டு இருந்தால அதே டோர் ஓபன் பண்ணி போற மாதிரியும் அந்த டோருக்கு பின்னாடி இதுக்கு முன்பாக இறந்து போன அந்த பசங்களா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்தோட ஆன்மாக்களும் இருக்கும். அந்த ஒரு ஆன்மாக்கள்ல நம்ம ஹீரோயினோட ஆன்மாவும் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கெல்லாம் என்னன்னே தெரியல, அப்படியே வாயடைச்சு நின்றுட்டு இருக்கிறான். அது கனவு தானே. சடனா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சவனும் சைட்ல திரும்பி பார்த்தா ஹீரோயின் கிளாஸ்ல காணும். வேகமா அவனோட கனவுல எந்த ஒரு டோர் வந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அப்பதான் ஹீரோயின் கத்திட்டு ஒரு மாதிரி மயங்கி கீழே விழுகிற மாதிரி தெரியும். இவனும் உள்ள வந்து காப்பாத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அப்பதான் ஹீரோ சொல்றான் தனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்த மாதிரியும் டோருக்கு பின்னாடி இது வரைக்கும் இறந்து போன பசங்களோட ஆன்மாக்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்குமே அந்த டோருக்கு பின்னாடி சத்தங்கள்லாம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால மேபி அந்த தீய சக்தி தான் இறந்து போன அந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே அந்த டோருக்கு பின்னாடி அடிச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஏன் என்ன ஏதுங்கிறத ஒன்ஸ் நாம அந்த தீய சக்தியை பிடிக்கும் போது தான் தெரிய வரும்னு யோசிக்கும் போது கரெக்டா அவங்க வாத்தியார் அங்க நடந்து போவாரா, இவர் உதவியை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வாத்தியாரை உட்கார வச்சுட்டு இந்த பேயை பத்தின மேட்டர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்கூல்ல கடைசி மார்க் எடுக்கிற பசங்க எல்லாரும் இறந்து போறதுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு பேய் தாங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் இது ஒரு விஷயம், இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்பணுமாங்கிற மாதிரி அந்த வாத்தியார் முதல்ல யோசிச்சுட்டு அங்கிருந்து போற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ஃபைன், இந்த விஷயத்த நீ தனியா வந்து சொல்றீங்கன்னா நான் ஏமாத்த பாக்குறியோன்னு நினைச்சிருந்திருப்பேன். இருந்தாலும் டாப் ஒரு பையனும் கூட சேர்ந்து வந்து சொல்றான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதான் செய்யுது. இப்போ என்ன உங்களுக்கு அந்த ரூமோட கீ தானே வேணும், எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, அதை போய் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கீ எடுத்து வந்து தரேங்கிற மாதிரி சொல்லி அவர் கிளம்புறாரா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட அம்மா அங்க வருவாங்களா. அப்போ அந்த ஜோ புள்ள இருக்கிறாள், ஸோ அவ ஹீரோவோட அம்மாவை பார்த்துன்னு அவங்க கிட்ட போய் ஜாலியா பேசும்போது பார்த்தா ஜோவை ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்திருக்கும் போல. இதை பார்த்துக்கிட்ட ஹீரோயினும் என்ன விட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குவாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த பேய் அடக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருந்தா அவங்க அம்மா இல்ல நீ போகாதன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரச்சனை கிடையாது, நீ தேவையில்லாம இன்வால்வ் ஆக அவசியம் இல்லைன்னு சொன்னாலுமே இல்ல நான் இதுல இன்வால்வ் ஆகுவேன், மத்தவங்களுக்காக இல்ல எனக்காகன்னு சொல்லுவா. ஹீரோவுமே இப்போ ஸ்கூலுக்கு வர வேண்டியதா தான் இருக்கும், இருந்தாலும் ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த ஜோப்புல வந்துருப்பாளா, இதாண்டா சரியான நேரம்னு அந்த வெள்ளை மண்டையன் ஹீரோ கூட தான் இருப்பான். ஸோ அவனை ஜோவோட பாடிக்குள்ள போக சொல்லிட்டு ஜோவும் நானும் ஒன்னா வெளியில போறங்கிற மாதிரி அவங்க அம்மாவை ஏமாத்தி அவன் இப்போ ஸ்கூலுக்கு வந்துடுவான். ஸோ ஹீரோயின் ஹீரோ அப்புறம் அந்த வாத்தியார் இருக்கிறாருல இவங்களை நம்பி அவரு வந்துருப்பாரு. வாத்தியார் தான் அந்த பேஸ்மெண்ட் நிக்கிறதுக்கான கீ
கீ எடுத்து வந்துட்டு அந்த லாக்கை நீக்கிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த மந்திர கயிறு, ஹீரோயின் அந்த கோடாரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தவருமே டாய் உங்களை எல்லாம் நம்பி இதை ஓபன் பண்ணலாமாடாங்கிற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுவே அந்த வெள்ள மண்டையன் ஜோவோட பாடியை கொண்டு போயிட்டு அந்த நர்சிங் ரூம்ல படுக்க வச்சாரான். உயிரோட தான் இருக்கிறா. சரி என்ன விட்டுட்டு இவங்களாம் எங்க போனாங்கிற மாதிரி அந்த வெள்ள மண்டையன் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் பிரின்சிபலோட போட்டோவை பாக்குறான். அவன் இதுக்கு முன்னாடி பிரின்சிபலை பார்த்துருக்கான். ஆனா அவன் பிரின்சிபலுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்கேங்கிற மாதிரி இவன் ஹீரோயின்ட்ட சொல்லியிருந்திருப்பான்ல. அது எப்பன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பாட்டிமாவை யாரோ ஒருத்தங்க பின்னாடில இருந்து குத்திருந்திருப்பாங்கல்ல, அதுவே இந்த பிரின்சிபல் தான். இங்க வாத்தியாருமே கதவை நீக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்களா. போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கும். சடனா ஏதோ கிளாஸ் ரூம்ல உட்கார்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாமே அப்படியே கிளாஸ் ரூம்ல அமைதியா உட்கார்ந்திருக்கிற மாதிரி தெரிய செத்து போனவங்களா திருப்பி வந்துட்டாங்கடா அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது இல்ல பேசாதீங்க, வாத்தியார் எப்ப வேணாலும் இங்க வரலாம், எங்க எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லியிருக்காருங்கிற மாதிரி இந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கவே நாங்க மட்டும் தானே இருக்கிறோம், என்ன வாத்தியார்னு கேட்க பின்னாடி திரும்பி பாருன்னு சொன்னா அது ஆக்சுவலி இவங்களோட வாத்தியாரா தான் இருக்கும். ஸோ அவங்களோட பாடியை அந்த ஈவில் ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணிருச்சு. 2 பேரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவள்தான் ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு இருக்கும்போது கரெக்டா அந்த வெள்ள மண்டையா உள்ள வருவானா. ஸோ இந்த கேப்ல ஹீரோ அந்த வாத்தியாரை கீழே அமைக்கி அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக முயற்சி பண்ணா. அந்த வெள்ள மண்டையனுமே ஹீரோயின் கிட்ட மேட்ரை சொல்லிடுறான். இந்த மாதிரி இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கிறான்ல, அவன் தான் அவனோட பாட்டிமாவை கொன்னது, இந்த ஈவில் ஸ்பிரிட்டுமே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா வாத்தியாரோட பாடியில இருந்து அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது அந்த வெள்ள மண்டையன் இருக்கிறான்ல அவனோட சோலை அப்படியே கன்சியூம் பண்ணிடுது. ஏன்னா அந்த வெள்ள மண்டையன் வெறும் பேய் தானே. அந்த வெள்ள மண்டையன் இப்போ போயிட்டான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பெரிய வருத்தம் தான். ஏன்னா ரொம்ப வருஷமா கூட இருந்திருக்கான். கடைசி அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஆசை கூட நான் நிறைவேற்றியே வைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர கில்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடிட்டோரியம் வந்து உட்கார்ந்தவங்களும் அப்படின்னா பிரின்சிபல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இதை வெளியில சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. அதனால அந்த பிரின்சிபலே மாற்ற அளவுக்கு அவன் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டு வைக்கணும். அவன் எவிடன்ஸை விட்டு வைக்கணும்னா அவன் குழம்பி போகணும், அவன் பதட்டம் அடையணும். அவன் பதட்டம் அடையணும்னா அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஈவில் ஸ்பிரிட்டை எப்படியாவது நம்ம கைவசமாக்கணும். அப்ப இந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும்னு யோசிக்கக்குள்ள அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கட்டும், இப்போ என் ஃப்ரெண்டோட ஆன்மா எங்க இருக்குது, என் ஃப்ரெண்டோட ஆன்மா எங்க இருக்குதுன்னு அந்த வெள்ள மண்டையனுக்கு மட்டும்தான் தெரியும்னா இப்போ நான் போய் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு இவன் ஒரு மாதிரி சோகமாக. இப்போ அதுவே அந்த ஃப்ரெண்டு பையனை காட்டுறாங்க. கூட்டு வந்து ஒரு கலரை பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பான் போல. என்னடா அது கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே தவிர எவனும் கூட்டிகிட்டு போறதுக்கு வர மாதிரி தெரியலையேன்னு அது ஏட்டில் உட்காந்துருப்பான் தனியாக. அடுத்தது என்ன பண்ணலான்னு காலையில் ஸ்கூலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு டே மாமே மறுபடியும் எக்ஸாம் வைக்க போறானுங்களாமாடா, ஒழுங்கா படிங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு போறானா. இதை கேட்டோடனே அந்த கார்ட்டூன் வரையர் அந்த பொண்ணு இருக்கிறாள். ஸோ அவள் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நான் தான் கடைசி மார்க் வாங்க போகிறேன், நான் சாக போகிறேன் இல்லைங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாளா. அவள் சொல்கிறத கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு புள்ள, இந்த ஒரு டெஸ்ட்ல நீ எங்கேயாவது பாதியிலாம் விட்டுறாதா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆன்சர்ஸையுமே வந்து கரெக்டா பதிலளிக்க ட்ரை பண்ணு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் தப்பான ஆன்சர்ஸா மார்க் பண்றேன். ஸோ அப்படி பார்த்தா நான் கடைசி மார்க் எடுக்கும்போது அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது என்ன அட்டாக் பண்றதுக்காக வரும், நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொன்னா ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றா அப்படின்னு இவளுக்கு தெரியல. இருந்தாலும் ஹீரோயின் ஒரு மந்திரவாதியோட புள்ளங்கிற மட்டும் தெரியும்ல. ஸோ அதனால அந்த ஒரு கார்ட்டூன் வரைகிற பிள்ளைக்கும் சரின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன டவுட்டுங்கிறது இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணியும் நானே கடைசி மார்க் எடுத்தா என்ன பண்றதுங்கிற மாதிரி. அண்ட் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பிரின்சிபலும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் இருக்கிறாருல, ஸோ அவரும் நம்ம பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேஸ்மெண்ட்டுக்கு போனது, அங்கே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை பார்த்தது, இது எல்லாத்தையுமே சொல்றாரா. ஏன் பசங்க கூட நைட் டைம்ல ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்தன வளரிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போய அப்படின்னு பிரின்சிபல் சொன்னாலுமே இல்ல தல சீரியஸா சொல்றேன், இந்த ஸ்கூல்ல ஏதோ பேய் மாதிரி இருக்கு, இப்போ நடக்க போற இந்த ஒரு எக்ஸாம் முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டு இந்த பேயை ஓட்டுறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொன்னா கோவத்துல அந்த பிரின்சிபல் போட்டு வாத்தியார சர்ற மாதிரியே அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ, எதிர்காலத்துல பயங்கர திறமசாலியா வரப்போற ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டா பேய் வருது பிசாசு வருதுன்னு படிச்ச மாதிரியாடா பேசிட்டு இருக்கிற உன்னில அவன்டா வேலைக்கு வச்சதுங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஃப்ரெண்டு பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மால அவங்க 2 பேரை பார்த்தோன்னே பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவுமே எவ்வளவுதான் ஆறுதல் வார்த்தைகள் கூற ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மாவோட வருத்தங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வரக்குள்ள ஹீரோயின் கொஞ்சம் முடிவோட தான் இருக்கிறா. ஓகே ஃபைன், இந்த கடைசி மார்க் எடுக்கலாமா இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்விங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கதா செஞ்சது. ஆனால் இப்போ அந்த கேள்விகள் இல்லை. டெஃபினட்டா கடைசி மார்க் எடுக்கிறோம், அந்த பேயை நான் என்ன நோக்கி வர வைக்கிறேன், அந்த பேயை நான் ஃபினிஷ் பண்றேங்கிற மாதிரி நினைப்பா. அடுத்த நாள் காலையில எக்ஸாமும் நடக்குது. கடைசி மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஹீரோயின் மொக்கையை எழுதியிருந்திருக்கணும், அந்த புள்ள கரெக்டாக எழுதியிருந்திருக்கணும். ஆனால் அந்த புள்ள கரெக்டாக எழுதுற மாதிரியே தெரியல. அதனால ஆன்சர் ஷீட்ல நேம் எழுதாம
இல்லாம 2 பேரும் அவங்களோட பேப்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாம போகுது. வாத்தியார் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் ஏன் நேம் எழுதாம வச்சிருந்திருக்கேன், சட்டு புட்டுன்னு நேம் எழுதுங்கிற மாதிரி நேம் எழுத வச்சிடுறாரு. சரி இந்த ஒரு டெஸ்ட்ல தான் சொதப்பிருச்சு, அடுத்த டெஸ்ட்லயே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த டெஸ்ட்லயும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஆனா ஹீரோ பையன் சும்மா இல்லாம டீச்சர் கிட்ட, மேடம் யாரோ சீட்டிங் பண்ற மாதிரி இருக்குது, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல டீச்சரை வந்துடுறாங்க. ஸோ அதனால மறுபடியும் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கோவத்துல வந்துட்டு, டே லூசு பைலே உனக்கு என்னடா இப்போ பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோட்ட பிரச்சனை பண்ணாலுமே அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்படின்னாலுமே ரொம்ப தெளிவா தெரியுது ஹீரோயின் கடைசி மார்க் எடுக்க வேண்டாம், இந்த பேய் கிட்ட மாட்ட வேணாம்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில ரேங்க் கார்டை கொடுக்கறதுக்காக வாத்தியாரும் வராரா. உள்ள வந்தவர் நம்ம ஹீரோவை பிடிச்சிதான் பயங்கரமா திட்டுறாரு. அண்ட் அவனுக்கு அறிவு இல்லையாடா, நல்லா படிக்கிற பையன் தானே, நீ என்ன இப்ப திமிர் பண்ணிட்டு இருக்கிறியாங்கிற மாதிரிலாம் திட்டுறாரு. பசங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் கடைசி மார்க் வாங்கியிருந்திருக்கான். அவனுக்கு தான் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பதில் தெரியும்ல, அதனால கடைசி மார்க் வாங்குறது அவனுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அவனை வெளியில கூப்பிட்டு ஹீரோயின் கண்ணத்திலே பொலிச்சுன்னு வைக்கும் போது, பரவாயில்ல நீ அடிச்சது ஓகே தான், ஏன்னா எங்க அம்மா தேவையில்லாம உங்க அம்மா அடிச்சாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள, என்னடா ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கடுப்பாகும் போது, நீங்க பண்ணா மட்டும் ரொம்ப தியாகமான ஒரு முடிவு, அதுவே நாங்க பண்ண திமிரா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் அவன் பேசிட்டு இருப்பான். நான் ஆக்சுவலி அவனோட கனவுல ஹீரோயினோட ஆன்மா அந்த ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துருப்பான்ல. ஸோ மேபி ஹீரோயினும் சாகருக்கு வாய்ப்பு இருக்கணும், ஒரு சின்ன பயங்கிறதே இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பான். இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். அதுவே ஹீரோ ஃபெயில் ஆயிருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சனே பிரின்சிபலால என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பிடிச்சி வைஸ் பிரின்சிபல் எல்லாம் திட்டிட்டு இருப்பாரு. எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு, எப்படி அவன்லாம் ஃபெயில் ஆவாங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தா. அதுவே ஹீரோயின் இப்போ ஹீரோ கடைசி மார்க் எடுத்துருக்கான்ல, சரி கடைசி மார்க் எடுக்கணும்னு பிளான் போட்ட, அடுத்தது நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, வெல் உண்மையை சொல்ல போனா கடைசி மார்க் எடுக்கணுங்கிறது மட்டும் தான் என் பிளானே தவிர அடுத்தது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது, நியாயப்படி நீ தான் என்ன காப்பாத்துங்கிற மாதிரி மூஞ்சியை பாவமா வச்சுக்கிட்டு இருப்பானா. அதுவே பிரின்சிபலோட லாக்கர்ல இருந்து வேற ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுமே வெளியில வரக்கு துடிக்கும் போது, இல்ல வெளியில வந்துடாத, உனக்கு நான் வேற ஒருத்தைய ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கவே அது வெளியில வந்துருச்சு. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களே, அப்போ அந்த டிராயிங் பண்ற பிள்ளையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவா. இருந்தாலும் பிள்ளைங்களா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டேன்னு சொல்லுவாளா. என்ன விஷயத்த மறந்துட்டேன்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போவா. அதுவே அந்த ஈவல் ஸ்பிரிட் ஹீரோவை ஸ்கூல் முழுக்க தேடிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மியூசிக் ரூம்ல தான் ஹீரோயின் சேஃபா வச்சிருந்திருக்கா. ஸ்கூல்ல பசங்க இருக்கிறாங்க இல்லங்கிறதெல்லாம் தாண்டி எப்படியும் அந்த ஈவல் ஸ்பிரிட் கொலை பண்றதுக்காக வரும். ஆனா அது கூட சண்டை போடணும்னா முதல்ல ஸ்கூல்ல யாரும் இல்லாம இருக்கணும், அதனால தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இறங்கி சண்டை போடலான்னு. ஆனா அப்போ அந்த கார்ட்டூன் ஒரு புள்ள இருக்கிறாள், அவ உள்ள வருவாளா, நீங்க எப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல இந்த கடைசி மார்க் எடுக்க வேண்டியதுங்கிறது நான் தான், சோ எனக்கு பதிலா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு நானும் கூடவாது அட்லீஸ்ட் இருக்கலாமேன்னு சொல்லுவாளா. போதாத குறைக்கு இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஜோவுமே வந்துருப்பா. ஜோ ஏன் வரானா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இப்ப கடைசி மார்க் எடுத்துருக்கான். இந்த ஸ்கூல்ல கடைசி மார்க் எடுக்கிற எல்லாரும் சாகுறாங்க அப்படிங்கும் போது ஹீரோட உயிருக்கு ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும். மாய மந்திரம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவளுக்கு ரெண்டாவது பட்சம். இப்போதைக்கு ஹீரோட உயிருக்கு ஆபத்து, ஸோ அதனால அவனை காப்பாற்றணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல தான் அவ இருக்கிறா. சரி வாலண்டியரா வந்து நீங்களே உதவி பண்றேன்னு சொல்லும் போது உங்க உதவியை நான் எப்படி எடுத்துக்காம இருக்கிறதுன்னு ஹீரோயின் அவ போட்டு வச்சிருந்திருக்க பிளான சொல்றா. ஒன்ஸ் ஹீரோ ஸ்கூல்ல வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஆன்மா ஹீரோவை பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா வரதான் போகுது. அப்படி நாங்க 2 பேரும் அந்த ஆன்மாவை எதிர்கொள்றதுக்காக தயாரா இருக்கும் போது ஹால்வேல அந்த ஆன்மா எந்த வழியா வருமோ அந்த இடத்துல ஒரு தாயத்து மாதிரி ஒன்று வச்சு அந்த ஆன்மாவை நம்ம முதல்ல ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படியே அந்த ஆன்மா ட்ராப் பண்ணப்பட்டுருச்சுன்னா திடீர்னு நீங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க வெளியில வந்து அந்த ஆன்மாவை உங்க பக்கம் பாக்குற மாதிரி நீங்க திசை திருப்புங்க. அது ட்ராப் பண்ணப்பட்டிருக்கிற காரணத்தால அது உங்களை அட்டாக் பண்ணாது, ரேதர் அது உங்களை திரும்பி பார்க்கும். இந்த கேப்ல ஹீரோயினோட பாட்டிமா கொடுத்த அந்த ஒரு மந்திர கோடாரியை வச்சு அந்த ஒரு ஆன்மாவை போட்டு தள்ளிடுவான். ஸோ இதுதான் பிளான். எப்படி பிளான் சோக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்திருக்க அந்த மந்திர காகிதங்கள்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க, அப்போ ஜோ தான் கேட்பா, அந்த பேயை எங்க பக்கம் நாங்க திருப்ப வைக்கணும்னா அதுக்கு நாங்க இந்த பேயை பார்க்கணுமே, அது எப்படி பாசிபிள்னு கேட்கும்போது இதை பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் ஹீரோயின் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேராலையுமே பேய்களை பாக்குற மாதிரி பண்றா. கட் பண்ணா அதுக்கப்புறம் தான் 2 பேரும் அந்த ஆன்மாவை எதிர்க்கலாங்கிற மாதிரி கோடாரியும் கயிறோடும் வந்து நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் வேகமா இவங்க அட்டாக் பண்றதுக்காக வரக்குள்ள அங்க இருக்கிற எந்த ஒரு மந்திர காகிதங்களும் அந்த ஆன்மாவை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஜோவும் அந்த இன்னொரு பொண்ணுமே அந்த பேயை நம்ம பக்கம் திருப்பலான்னு பார்த்தாலும் அது கண்டுக்கல, நேரா வந்து இவங்க 2 பேரும் அடிச்சு பறகுடுது. அந்த
ஸ்பிரிட்டுக்கு ஹீரோ தானே டார்கெட், அதனால அவனை தான் அட்டாக் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கும். உடனே அந்த ஜோ புள்ள கோடாரி எடுத்துட்டு அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்றதுக்கு போனா அது அவளையும் தூக்கி எறியுது. இன்னொரு பொண்ணு தான் அந்த ஜோ புள்ள வந்து அப்படியே தூக்கி விட்டுட்டு அவகிட்ட இருந்த அந்த ஒரு கோடாரியை ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அந்த கோடாரியை வச்சுட்டு அந்த ஸ்பிரிட் கூட சண்டை போட ட்ரை பண்ணா வேலைக்கே ஆகல. போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரையும் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே அதே இடத்துல ரெண்டு பேரையும் காலி பண்ண பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இவங்களே விட்டு கொடுக்காம தொடர்ந்து மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து இவங்க விடுபடுறாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் அங்கிருந்து போயிருச்சு. ஆனா அந்த பிரின்சிபல் கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்த வந்திருப்பானா, எப்படியும் அவனை தருகிறாங்க. அந்த ஆளு ஹீரோயின் மேல சரியான கான்ல இருப்பான் போல. நீ வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஸ்கூல்ல என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா போயிட்டு இருந்த ஸ்கூல் நாசமா போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருந்தா தெரியாதனமா ஹீரோ பையன் அந்த பிரின்சிபலை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவானா. அவர் கையில தான் கத்தி இருந்துச்சுல, அந்த கத்திங்கிறது அவர் நெஞ்சிலே இறங்கி இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஜோவும் இன்னொரு பிள்ளையுமே ரூஃப் டாப் போயிருந்திருப்பாங்கல்ல. அண்ட் அப்ப அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்ங்கிறது ஜோவோட பாடியை டேக் ஓவர் பண்ண இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பிரின்சிபலுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா கத்தி குட்டு பட்டிருந்தாலுமே ஸ்டில் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அந்த ஆள் கிட்ட இருக்கிற நம்ம பாட்டிமாவோட அந்த பர்ஸ் இருக்குதுல்ல, சோ அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்க அப்பதான் அந்த பிரின்சிபல் ஒரு மேட்டரையே சொல்றாரு. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரின்சிபல் இந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கும்போது வறண்டால சும்மா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தா அவரோட காது படுறபடியே நிறைய பேர் என்ன ஸ்கூல் இது பசங்களா ஒழுங்கே படிக்கவே மாட்டேங்கிறாங்க, பிரின்சிபல் என்னத்தை தான் ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு மாதிரி கேப்பபிளே இல்லாத ஒருத்தரா இருக்கிறாருங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கும். இப்படி இருக்கிற டைம்ல தான் வறண்டால ஏதோ ஒரு பையன் வேகமா ஓடுற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்குமா. என்னடா அதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம கிளாஸ்குள்ள எட்டி பார்த்தா அந்த பையன் சூசைட் பண்ணியிருப்பான் போல. சோ இப்போ ஒரு வறண்டால பார்த்ததுங்கிறது அந்த பையனோட ஆன்மாவை தான். ஆனா அந்த பையனை சாகடிச்சது அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா தான் இருக்கும். அந்த பையனை சாகடிச்சது மட்டும் இல்லாம இப்போ உள்ள வந்த பிரின்சிபலையுமே டக்குன்னு அதை பொசஸ் பண்ணிட்டு இந்த ஊர்லயே அவனை ஒரு மொக்க பிரின்சிபல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இந்த ஸ்கூல் ஒரு மொக்க ஸ்கூல்னு சொல்றாங்களா. கமான், இந்த பேர் எல்லாத்தையும் மாத்துறதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு லேடியை கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பான். அந்த ஒரு லேடி தான் நம்ம ஹீரோயினோட பாட்டிமா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா தேடி அலைஞ்சுதான் ஹீரோயினோட பாட்டிமாவை அவன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த பர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அவன் கண்ட்ரோல் எடுத்து வந்திருப்பான். மேட்டர் என்னன்னா இன்னைக்கோ இல்ல என்னைக்கோ கண்டிப்பா ஹீரோயினோட பாட்டிமா அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்சி அடைச்சு வச்சிருந்துருவாங்க. அப்படி அடைச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அதுக்கப்புறம் மனுஷங்களை கொல்ல முடியாது. அதனால இந்த பிரின்சிபலோட கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாகடிக்கிறதுக்கான ஹியூமன்ஸும் கிடைப்பாங்க. அது நேரத்துல இவனுக்கும் பசங்களை பயமுறுத்தி அவங்கள படிக்கிறது மூலமா இவனோட ஸ்கூல்ல நம்பர் 1 ஆக்குன மாதிரி ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் டீலிங்ல தான் ரெண்டு பேர் ரன் ஆயிட்டு இருந்திருப்பானுங்க இவ்வளவு வருஷமா. அதனால இப்போ கூட உங்களால எங்களை கண்டிப்பா தடுக்க முடியாது, நான் எங்கேயோ இருந்த என் ஸ்கூல்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன், இதை உங்களால தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மேல யாரோ கத்துற மாதிரி இருக்குமா. என்னடான்னு போய் பார்த்தா ஜோவோட பாடியை அந்த ஆன்மா டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கும்ல. ஸோ அது சூசைட் பண்றதுக்கு இருக்கும்போது ஹீரோ உள்ள போந்து ஜோவை காப்பாற்ற ட்ரை பண்ணா அப்படியே ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு மாட்டினியாடா மௌனி, இப்போ உன்னோட பாடியை எடுத்து உன்னை சாவடிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஹீரோவை பொசஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணக்குள்ள எப்படியோ ஹீரோவோட கையை பிடிச்ச ஹீரோயினும் அவளோட பவர்ஸை கொஞ்சம் ஹீரோவுக்கு கொடுத்து ஹீரோவோட பாடியை அந்த ஆன்மா பொசஸ் பண்ணாத வகையில தடுத்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டை கொஞ்சம் வீக் பண்ணிடுறா. அதை வீக் பண்ண கையோட அந்த பிரின்சிபல் வச்சிருந்த அந்த சுருக்கு பை ஹீரோன்ட்ட தானே இருக்கு, அதை வச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அவ ட்ராப் பண்ணிடுவானா அவளையே ஓவர் பவர் பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த சுருக்கு பையை விட்டு வெளியில வர கூடவே ஹீரோயினோட பாட்டிமா இருக்கிறாங்களா அவங்க ஆன்மாவுமே அந்த இடத்துக்கு வரும். அப்ப அந்த ஸ்பிரிட் பாட்டிமாவை பார்த்து நான் தான் சொன்னேன்ல உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நக்கலா இருந்தா அதுக்கும் அந்த பாட்டிமா என்ன மாதிரி வயசானவங்கனால 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எதுவும் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், இருந்தாலும் சின்ன பசங்க தான் எதிர்காலத்தை மாத்துவாங்க, உன்ன மாதிரியான ஆளுங்களை அவங்க தடுத்து நிறுத்துவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிமா அங்க இருந்து மறைஞ்சு போவாங்களா. இந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோயினும் திருப்பி எந்திரிச்சு வந்து அந்த சுருக்கு பையை வச்சு எஸ்கேப் ஆன அந்த ஈவில் ஸ்பிரிட்டை மறுபடியும் ட்ராப் பண்ணி அடுத்தது அந்த கோடாரியா பயன்படுத்தி அந்த சுருக்கு பைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவை இவங்க காலி பண்றாங்களா. சோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிமாவோட ஆன்மாவும் அங்க வருது. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோட நீ எல்லாத்தையுமே பெட்டரா தான் பண்ணிருக்குங்கிற மாதிரி அது சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்படின்னா கிளவி இவ்வளவு நாளா இது எல்லாத்தையும் நீ தான் ஸ்கெட்ச் போட்டேன்னு. ஆனா அப்போ பாட்டிமாவும் ஓகே என் வேலை முடிஞ்சிச்சு, நான் 10 வருஷமா இந்த இடத்துல தேவையில்லாம பூலோகத்துல சுத்திட்டு இருக்கிறேன், ஆஃப்டர் லைஃபுக்கு போகணும்ல, சோ இனிமேல் இந்த மந்திரவாதியா நீ இருக்கலாமா வேணாமாங்கிறது அந்த முடிவு உன் கையில தான் சொல்லிட்டு இறந்து போன பசங்களோட ஆன்மாவெல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஐயோ என் ஃப்ரெண்டு பையனோட ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு கேட்காம விட்டுட்டுமேனு ஹீரோ பதறி போகும்போது பின்னாடி வந்து அந்த வெள்ளமடையனும் அவனை நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுல தான் உட்கார வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்மாக்களை காப்பாத்தின மாதிரி உங்க பாட்டிமா என் ஆன்மாவையும் காப்பாத்தினாங்க, பிளஸ் ஏற்கனவே எங்க அம்மாவை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால இனிமேல இந்த பூலோகத்துல எனக்கான வேலை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் மறைஞ்சிருவான். அதுவே கத்தி குத்து வாங்கின அந்த பிரின்சிபல் இருக்கிறாருல, சோ அவர் எந்திரிக்கிறாரா பார்த்தா அவரோட உடம்புல அந்த கத்தி குத்து காயங்கள் எதையும் காணும். என்னடானா
அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ ஆன்மாவா இருக்கிறாரா, அந்த ஆளுக்கு செத்துட்டோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிம்மதி மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்பாடா செத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஹீரோவும் அந்த கல்லறையில இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க தன்னோட ஃப்ரெண்டையுமே மீட் பண்றான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா சுயநினைவே இல்லாம இருந்த அந்த ஃப்ரெண்டு பையனும் கண் விழிக்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஃப்ரெண்டு பையனாலே அதுக்கப்புறம் பேய்களை பார்க்க முடியும் போல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு பையனோட அப்பா வந்துட்டு அவனை பொழிச்சிட்டான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ஆறுதல்லாம் படுத்துறாரு. கட் பண்ணா எப்பவும் போல ஸ்கூல்ல மறுபடியும் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி பிரின்சிபல் இறந்து போயிட்டாருல, அதனால வைஸ் பிரின்சிபல் தான் இப்போ இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்கிறாரு. ஏற்கனவே இருந்த பிரின்சிபலை எல்லாருமே அவர் பண்ண டார்ச்சர்லயே அந்த ஆளை மறந்துட்டாங்க. ஆனா அந்த ஆளோட டார்ச்சரால இறந்து போன பசங்களா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள எந்த ஒரு பசங்களும் மறக்கவே இல்லை. கேர் பண்ற அளவுக்கு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோ, அந்த ஃப்ரெண்டு பையன், அதுக்கப்புறம் அந்த டிராயிங் பண்ற பொண்ணு பிளஸ் நம்ம ஜோ அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேயே இந்த ஒரு சீரியஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பிளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.